ஓகே. இப்போ இந்த ஃப்ரீலான்சிங் கெரியர்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது. சரி, இந்த ஃப்ரீலான்சிங் கரியரை நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். கொண்டு வந்து கொண்டு வந்து நாங்கள் வந்து நார்மலாக சரியா ஜீரோலேருந்து ப்ரீமியம் வரங்காட்டி அப்படின்னா ஜீரோலேருந்து ஹை லெவலுக்கு வர மாதிரி, ஜீரோலேருந்து ஹை லெவலுக்கு வர மாதிரியான ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறோம். அடுத்த சிஸ்டம் என்னன்னு சொன்னா ஒரு ப்ரீமியம் லெவலாக நாங்கள் ஹை லெவல் வந்த பிறகு நான் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்றதையும் வந்து ஒரு சைடாக பிரித்து வச்சுக்கிறேன். முதலாவது சைடு என்ன சொன்னா நான் சொல்றது விளங்கும் உங்களுக்கு. முதலாவது சைடு என்னண்டா ஜீரோல இருந்து ஹை லெவலுக்கு வர்றது. ரெண்டாவது வந்து ஹை லெவலுக்கு வந்த பிறகு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்றதை பற்றி தான் நான் பேச போகிறோம். நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன், எங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவேன். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. இங்கே லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஓகே. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண பட்டிக்கிறது விளங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் ஒன்று பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு விளங்குதா? பேசுங்க. மெசேஜ் பண்ண எனக்கு காட்டாது. பேசுங்க நீங்கள். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதால மெசேஜ் பண்ணுறது வந்து காட்டாது எனக்கு. நீங்கள் என்னோட பேசுங்க. விளங்குது. விளங்குது தானே? என்னோட வாய்ஸ் எல்லாம் கிளியராக கேட்குதா உங்களுக்கு? ஓகே. ஓகே. ஓ, ஓகே. விளங்குது. ஓகே. இப்போ நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து இந்த கிளாஸுடைய நோக்கம் வந்து ஒரு புதிய ஒரு விஷயத்தை நாங்கள் படித்து அதை நாங்கள் எங்களோட லைஃபுக்கு கொண்டு வரது தான். சரியா, ஒரு புதிய ஒரு விஷயத்தை நாங்கள் படித்து அதை நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வர்றது. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு என்னை பற்றி தாரேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் ஒன்று பேசிட்டு தான் போகிறது வழக்கம். ஓகே. இப்போ எங்களோட கம்பெனியோட பேர் வந்து ஃபியூச்சர் குரூப் ஆஃப் கம்பெனி. சரியா, இது ஆரம்பிச்சு ஒரு 3 இயர்ஸ் ஈக்கும், 3 இயர்ஸ் மாதிரி ஈக்கும். சரியா, இது வரைக்கும் நாங்கள் ஆன்லைனில் செஞ்சுக்கிறோம். ஒரு 2 இயர்ஸாக வந்து ஆன்லைனில் செஞ்சுக்கிறோம். 1500+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க எங்களுக்கு. அதோட வந்து ஃப்ரீலான்சிங் சாரி ஃபிசிக்கலாகவும் நாங்கள் செய்கிறோம். ஆன்லைன் அண்ட் ஃபிசிக்கல் செய்கிறோம். என்னை பற்றி சொல்ல போனேன்டா, நான் இந்த கம்பெனியோட சிஓ ஆகிக்கிறேன். சரியா, சிஓ ஆகிக்கிறேன். ஃபவுண்டராக மீக்கிறேன். இந்த கம்பெனியை ரன் பண்ணி கொண்டு போகிறது நான் மட்டும்தான். எனக்கு டீம் உண்டு. நான் வந்து டீம் டீமாக ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இப்போக்கு நான் வந்து கொண்டு வரல. எங்களுடைய கம்பெனியை வந்து தனியாக ஃபுல்லாக நான் மட்டும்தான் எல்லா A to Z நான் மட்டும்தான் செஞ்சு கொண்டு போகிறேன். ஓகே, கிளியர். என்னை பற்றி என் பேர் வந்து முகமது ரஷாத். நான் ஃப்ரம் வந்து பானந்துரை. ஓகே, என் ஊர் வந்து பானந்துரை. நான் வந்து ஃப்ரீலான்சராக இருக்கிறேன், கிராஃபிக் டிசைனராக இருக்கிறேன், வெப் டெவலப்பராக இருக்கிறேன். அடுத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு கொண்டிருக்கிறேன். சைக்காலஜி சைக்காலஜிஸ்ட் ஆகிக்கிறேன். அடுத்து எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் ஈக்குது. பெருசா நிறைய விஷயங்கள் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது இப்போ எங்களுக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு தேவை வந்து என்னண்டா, நான் வந்து இந்த கிளாஸை வந்து தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இங்கிலீஷ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு விளங்குறத பொறுத்து. ஓகேயா, உங்களுக்கு விளங்குறத பொறுத்து. கொஞ்சம் நில்லுங்க. லைவ் ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் என்ன சொன்னு விளங்குது இல்லை.
ஓகே. கிளியர் தானே? ஓகே, கிளியர். சரி, ஓகே. இப்போ நாம பார்க்க போற என்ன விஷயம் சொன்னேன்டா, ஹவு டு பில்ட் ஃப்ரீலான்சிங் கெரியர். எங்களோட ஃப்ரீலான்சிங் கெரியரை வந்து நாங்க எப்படி பில்ட் பண்ண போறோம் என்றதை தான் பார்க்க போறோம். இங்க இப்ப கீழே பாருங்க, நான் போட்டிக்கிறேன் வந்து கீழே போட்டிக்கிறத வந்து நாங்க கடைசி பார்ப்போம். என்னண்டா அது வந்து உங்களுக்கு கடைசி சொன்னா தான் அந்த விஷயம் வந்து விளங்கும். ஓகே, இப்ப நாங்க இன்ட்ரடக்ஷனுக்கு போவோம். ஓகே, இப்ப நாங்க இந்த ஃப்ரீலான்சிங் கெரியருக்கு, சரியா, நாங்க இந்த ஃப்ரீலான்சிங் கெரியருக்கு போகிறதுக்கு முன்னுக்கால நாங்க எந்தெந்த மைண்ட் செட்ல ஈக்கணுமோ என்றதை பார்க்கணும். நாங்க இப்ப என்ன மைண்ட் செட்ல ஈக்கிறோம், எங்கள்கிட்ட முதலாவது என்னென்ன ஸ்கில்ஸ் ஈக்குது, அடுத்து வந்து எங்கள்கிட்ட என்ன சரி ஒரு ப்ராக்டிக்கல் ஈக்குதா, அடுத்து வந்து எங்களுக்கு என்னென்ன நாலேஜஸ் தெரியுமென்றதை வந்து நாங்க ஃபஸ்ட்டுக்கு அறிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப நான் எல்லாட்டையும் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். சரியா? எல்லாட்டையும் பொதுவா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். இதுவரைக்கும் நான் ஒருத்தட்ட மெசேஜ்ல மாதிரி தான் கேட்டேன், உங்களோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருந்தேன். சரி, இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களுக்கு என்னென்ன நாலேஜஸ் தேவை? சாரி, உங்களுக்கு என்னென்ன நாலேஜஸ் வந்து தெரியும்? ஓகே, சாரி, உங்களுக்கு வந்து என்னென்ன நாலேஜஸ் தெரியும் அதை வந்து எனக்கு மெசேஜ் ஒன்றில் தாங்க சொல்ல. உங்களுக்கு என்னென்ன நாலேஜஸ் தெரியும்ன்றத எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்றில் தாங்க சொல்ல. உங்களுக்கு என்னென்ன நாலேஜஸ் தெரியும்? செட்ல என்ன மெசேஜ் ஒன்று தாங்க. மதரசால ஓதுற. ஓகே. வேற மத்தாக்களுக்கு எத்தனை 7 பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க? மத்தாக்களுக்கு என்னென்ன நாலேஜஸ் தெரியும்? யூஐ யூஎக்ஸ் டிசைன். ஓகே. மற்ற 2 பேர் மெசேஜ் போட்டிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து மதரசால ஓதுறேன்னு சொல்லி போட்டு, இன்னொருத்தர் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன். ஆ, இன்னொருத்தர் போட்டிக்கிற அக்கௌண்டிங். ஓ ப்ரோ, நான் வந்து மௌலவி தான். நான் மௌலவி. ஓகே, நீங்க மௌலவியா? ஓகே, நான் மௌலவி தான். ஓகே, இப்ப 3 பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. மற்ற ஆக்களும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு என்ன நாலேஜ் தெரியும்? என்ன நாலேஜ் தெரியுமான்னு மட்டும்தான் கேட்கறேன் நான் உங்கள்கிட்ட, வேற 2 போய் கேட்கறது. எந்தண்டா உங்களோட நாலேஜ் எந்த மாதிரி தெரிஞ்சுண்டா எனக்கு அந்த மாதிரியா அந்த அந்த மெத்தட்ல வந்து எனக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங்கை கொண்டு போகலாம். சரியா? உங்களுக்கு நாலேஜ் இல்லாட்டும் பரவாயில்ல, செல்லுங்க. அதுக்கும் இந்த ஃப்ரீலான்சிங்ல இடம் மீக்குது. நீ ஒன்று யோசிக்குவானு, ஃப்ரீலான்சிங் செய்யறேன்டா கட்டாயம் பெரிய பெரிய படிப்பு தேவை, பெரிய பெரிய நாலேஜ் தேவை என்றத மைண்டில் வச்சு கொண்டு நிற்கிறீங்க போல. அப்படி ஒன்று இல்லை. நாலேஜ் இல்லாட்டியும் வந்து எங்களுக்கு செய்யலாம். அதுக்கான சிஸ்டமும் நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஒரு 3 டாபிக் வந்து பின்னுக்கால பேசி 2, அந்த டாபிக்ல நான் உங்களுக்கு சொல்லித்தார். மத்தாக்கள் யார் இருக்கிறாங்க? கழிக்கிறாங்க, கமெண்ட் பண்றாங்க இல்ல. ஓகே. 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 ஓகே, முதலாவது என்ன செய்யணும் என்று சொன்னா, என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப
எல்லார்ட்டையும் வந்து ஒவ்வொரு வகையான நாலேஜஸ் ஈகுது. சரியா? ஒருத்தட்ட அக்கௌண்டிங் அண்டு சிலாக்கள் வந்து மதரசால ஓதுரண்டு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லியிருந்தீங்க. ஓகேயா? இப்ப என்ன சப்ஜெக்ட் சொன்னா? ஓகே ஓகே, கொஞ்சம் ஓகே. நான் உங்களுக்கு ஒருத்த மெசேஜ் போட்டிக்கிறாங்க. கொஞ்சம் நிலுக்க, நான் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஓகே. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்டா, மைண்ட் செட். சரியா? மைண்ட் செட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க எங்கட மைண்ட் செட்ல வந்து எந்த எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா, எங்கட ஃப்ரீலான்சிங் ஜெர்னில ஃப்ரீலான்சிங் சொன்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? ஃப்ரீலான்சிங் என்ன? சரியா? ஃப்ரீலான்சிங் சொன்னா என்ன? ஓகே. இந்த ஃப்ரீலான்சிங் என்னன்றத பார்ப்போம். இந்த ஃப்ரீலான்சிங் என்னன்னு சொல்றது வந்து என்னண்டா, இப்ப நீங்க ஒரு கம்பெனி போறீங்க. ஓகே. அந்த கம்பெனியில ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு கம்பெனியில நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அந்த கம்பெனியில இருக்கிற சிஸ்டத்துக்கு கீழே தானே நீங்க வேலை செய்வீங்க. அந்த சிஸ்டம் தானே உங்களுக்கு மணி தருது. நீங்க ஒரு கம்பெனி போறீங்க. அந்த கம்பெனியோட சிஸ்டத்துக்கு கீழே தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அந்த சிஸ்டத்தால தான் உங்களுக்கு மணி வரப்போகுது. ஆனா ஃப்ரீலான்சிங் அப்படி இல்லை. ஃப்ரீலான்சிங் அப்படி இல்லை. ஃப்ரீலான்சிங் என்ன? ஃப்ரீலான்சிங் எப்படி சொன்னா, உங்கள்ட்ட இருக்கிற நாலேஜ் இருக்கிறது தானே. உங்கள்ட்ட ஈக்கலாம், நிறைய நாலேஜஸ் ஈக்கலாம் உங்கள்ட்ட. சரியா? நிறைய நாலேஜ் ஈக்கலாம் உங்கள்ட்ட. இப்போ கிராஃபிக் டிசைன் அழிக்கலாம், அடுத்தது அக்கௌண்டிங் அழிக்கலாம். அப்படி ஒவ்வொரு நாலேஜ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் ஈக்குது. அப்படித்தானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் ஈக்குது. இப்போ அந்த நாலேஜை வச்சு ஏர்ன் பண்றது தான் இந்த ஃப்ரீலான்சிங். சரியா? இந்த ஃப்ரீலான்சிங்ல வந்து உங்களோட நாலேஜை நீங்க வந்து இங்க வெளிப்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லியிருந்தீங்க, எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது, எனக்கு இது சம்பந்தமான நாலேஜ் இருக்குது. என்னடாப்பா இது, கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க, ரேஸ் பண்ணிட்டு வார். ரேஸ் பண்ணலாட்டி மைண்ட் மாறிடும். இது சைக்கு தான். ஓகே, ரேஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஓ, ஓகே. இப்போ இந்த மைண்ட் செட் என்னண்டா, சாரி சாரி, என்ன மண்ட குழம்புது. ஓகே. என்னண்டா, ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இப்போ எங்கள் டீக்கிற நாலேஜை வச்சு நாங்கள் ஏர்ன் பண்ணுறது தான் இந்த ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்கில் வந்து முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் வந்து இந்த மைண்ட் செட். மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி. என்னண்டா, நாங்கள் நம்ம கிளைண்ட் வந்தா தான் நான் இந்த ப்ரொஜெக்டை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் எப்போ நம்பக்கூடாது. இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு இப்படி செய்வோமே, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் ஆகிக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். எல்லாரும் நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த ப்ரொஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி போதுமா? ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண உடனே கிளைண்ட் வந்துடுவாங்களா? இல்லை. கிளைண்ட் வந்து ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண உடனே வந்துட மாட்டாங்க. நாங்கள் தான் கிளைண்ட்டை பார்க்க போகணும். கீரவானம், யாரும் கீரவானம். அப்ப நாங்க என்ன செய்யணும்?
கிளைண்ட் எங்களை தேடி வர மாதிரி நாங்க செய்யணும். சரியா? கிளைண்ட் வந்து எங்களை தேடி வர மாதிரி நாங்க செய்யணும். அதுக்கு என்ன தேவை? ஒழுங்கான ஒரு ப்ரொஃபைல் ஒன்று தேவை. அந்த ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றத வந்து நாங்க பின்னுக்கால பார்ப்போம். ஓகே. இப்ப ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து மைண்ட்ல திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் திங்கிங் வித் ஸ்கில்ஸ். உங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான் இந்த பிஸ்னஸை நீங்க செஞ்சு கொண்டு போகணும். உங்களோட ஓன் ஸ்கில்ஸ் சீக்கிரம் தானே. இப்ப நீங்க ஒரு விஷயத்த சொல்றேன்னா, இப்ப நீங்க ஃபாரின் போறண்டாலும் உங்களோட சர்டிபிகேட் நீங்க ஒரு பெரிய டிப்ளமாவோ டிகிரியோ படிச்சு ஃபாரின் போனதுக்கு அங்க ஃபாரின்ல வந்து யாருமோட சர்டிபிகேட்டை கண்ணுக்கு கணக்கெடுக்க மாட்டாங்க. ரீசன், ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அவங்க மெயினா பார்க்கறது வந்து ஸ்கில்ஸ். ஃபாரின் கண்ட்ரிஸ்ல மெயினா பார்க்கறது வந்து ஸ்கில்ஸ். ஸ்ரீலங்காவை விடுங்க, ஸ்ரீலங்கால வந்து சர்டிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட், ஃபாரின்ல இம்பார்ட்டன்ட் தான். ஆனா ஸ்கில்ஸ் தான் மெயினா பார்ப்பாங்க. ஸ்கில்ஸ் எப்படி நாங்க டெவலப் பண்றதுக்கும் அதுக்கான ஐடியாஸ் நான் வந்து தரேன் உங்களுக்கு. ஒவ்வொரு ஐடியாஸா வந்து நான் தருவேன் உங்களுக்கு. ஸ்கில்ஸ் எப்படி நாங்க டெவலப் பண்றது. ஓகே. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் இந்த மைண்ட் செட். நான் சில மைண்ட் செட் கிளைண்ட் வந்தா நான் பண்றேன் என்ற ஒப்பீனியனை நீங்க வந்து தூக்கி போட்டுடுங்க. சரியா? இது வந்து ஒழுங்கான ஒரு ஃப்ரீலான்சருக்கு இது வந்து செட் ஆகாது. அதே வந்து நீங்க திங்க் பண்ணணும்டா, கிளைண்ட் வார மாதிரி நான் ரெடி பண்றேன். என்னத்தை ரெடி பண்ண போறீங்கன்றத பின்னுக்கால பார்ப்போம். சரியா? இப்ப நீங்க திங்க் பண்ணுங்க. திங்க் லைக் பிஸ்னஸ் ஓனர், நாட் அ ஃப்ரீலான்சர். சரியா? இப்ப இதுல வந்து என்னண்டா, என்ன சப்ஜெக்ட் ஈக்கிறேன்னு சொன்னா பாருங்க. இப்ப நீங்க ஒரு கம்பெனி வந்து போறீங்க. அந்த கம்பெனியில ஈக்கிற சிஸ்டம் வந்து மேல் ஈக்கிற சிஸ்டம் வந்து அவங்க என்னென்ன சொல்றாங்களோ, எங்களுக்கு எத்தனை ஸ்கில்ஸ் இருந்தா பரவாயில்ல, 5 10 எத்தனை ஸ்கில்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க சொல்றதை தான் நாங்க கேட்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே? அவங்க சொல்றதை தான் நாங்க கேட்கணும். இல்லாட்டி வழி இல்லை. ஓகே. நான் பேசுறது உங்களுக்கு விலங்கல்ல, நான் என்ன செல்ல வாரன்ற உங்களுக்கு விலங்கல்லாட்டி என்ன செல்லிடுங்க. ஓகே. நான் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே. கேன் யூ டிரான்ஸ்லேஷன் சிங்கள இங்கிலீஷ் தமிழ் அண்ட் ஸ்பீக் தோஸ். ஓகே 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 ஓகே. ஓகேம்மா ஓகே. ஐ வில் ட்ரை. ஓகே. இப்போ சாரி. ஓகே. இப்போ நாங்கள் பார்க்க போகிற இடம்டா ஸ்கில்ஸ் செலெக்ஷன். ஓகே. ஸ்கில் செலெக்ஷன்ல என்ன ஈக்கண்ட் வெயிட். ஓகே. ஸ்கில் செலெக்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனும் தெரியும், வீடியோ எடிட்டிங்கும் தெரியும், வெப் டிசைனும் தெரியும், சோஷியல் மீடியா, அப்படி ஒவ்வொரு டிசைனோ ஒவ்வொரு ஒரு விஷயமோ நிறைய சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் ஆனா நீங்க ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு ஸ்கில்ஸ் தான். ஒரு ஸ்கில்லை வச்சு தான் நீங்க அந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை கொண்டு போகலாம். நீங்க எல்லா ஸ்கில்ஸை மெட் பண்ணி கொண்டு போகலட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். நிறைய இடத்தால ப்ரெஷர், நிறைய இடத்தால ப்ராப்ளம் வரும். இப்போ நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ கிராஃபிக் டிசைனை சூஸ் பண்றீங்க. சரியா?
இப்போ கிராஃபிக் டிசைனை நம்ம ஓகே, இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனிங்கை சூஸ் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகணும். இப்போ கிராஃபிக் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் தான், ஒரு ஸ்கில்ஸ் தான் ஈக்கும். சரியா, ஒரே ஸ்கில், அது கூட ஈக்காது. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Yes. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் தான் ஈக்குது, ஒன் ஸ்கில். சரியா, ஒன் ஸ்கில்ஸ் தான் ஈக்குது உங்களுக்கு. சாரி. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் தான் ஈக்குது. அன் டைமுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் வருது, ஒன் ஆடியன்ஸ். சரியா, ஒன் ஸ்கில், ஒன் ப்ராப்ளம், ஒன் ஆடியன்ஸ். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் வந்து எப்படி நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனோ உங்களை பற்றியான விஷயங்கள் நீங்கள் கிளைண்ட்டோட பேச போக்குள்ளட்டு ஐ எம் அ கிராஃபிக் டிசைனர் அப்படி என்று எப்பவும் சொல்லிடுவானா. நீங்கள் ஐ எம் அ கிராஃபிக் டிசைனர், ஐ எம் அ வெப் டெவலப்பர், ஐ எம் அ வீடியோ எடிட்டர், ஐ எம் அ அக்கௌண்டர் அப்படி என்று எப்பவும் சொல்லிடுவான். என்னண்டா இங்க வரக்கூடிய கிளைண்ட் வந்து ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கிளைண்ட் வர மாட்டாங்க, எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய கிளைண்ட் தான் வருவாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? வரக்கூடிய எல்லா கிளைண்ட்டும் வந்து ஃபாரின்ல இருக்கக்கூடிய கிளைண்ட் தான் இங்கேக்கு வருவாங்க. இப்போ அந்த டைமுக்கு நாங்க என்ன போடணும்டா, ஸ்மால் பிஸ்னஸ் போஸ்டர் டிசைனர். இந்த உதாரணத்துக்கு இந்த கிராஃபிக் டிசைனர் எக்ஸாம்பிள் எடுத்த சுட்டி நான் சொல்றேன்னா, ஐ எம் அ ஸ்மால் பிஸ்னஸ் போஸ்டர் டிசைனர் அப்படி என்று அந்த கிளைண்ட்ட மனசை கவரணும். மெயின்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்னன்னா, கிளைண்ட்டை மனசை நான் கவரணும். அப்பத்தான் அவன் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்கான ஒரு ரெஸ்பான்ஸை வந்து பண்ணுவான். சரியா, இது ஓகே தானே? இதில் என்ன சார் டவுட் சீக்குதா? இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஒரு 2 சப்ஜெக்ட் பார்த்தோம். ஒன்று வந்து மைண்ட் செட், அடுத்த வந்து ஸ்கில் செலெக்ஷன். இப்போ இந்த ரெண்டுல என்ன சரி உங்களுக்கு டவுட் சீக்குதா? இந்த சொல்லிடுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுல ஒரு இஷ்யூம் இல்லை. சரியா, இது வந்து உங்களோட என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் ஆ என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் வச்சு செய்யலாம் அப்படியா? உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருந்தாலும் வச்சு செய்யலாம். இப்ப அரபிக் டிரான்ஸ்லேஷன், அதே போல எல்லாம் எல்லாம் இங்கிலீஷ் translation. எல்லாம் ஆ நான் பின்னுக்கால சொல்றேன் உங்களுக்கு, என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவேன் நான். இப்போ நான் கேட்குற வந்து இப்போ 2 சப்ஜெக்ட் சொல்லி தந்தானே, ஒன்று மைண்ட் ஆ செட், ஆ அடுத்த வந்து ஸ்கில் செலெக்ஷன். இப்போ இந்த ஓ ரெண்டுல ஓ வந்து உங்களுக்கு என்ன சார் டவுட் சீக்குதா? அது ஓகே. விளங்கிச்சு தானே எல்லாருக்கும்? ஓ விளங்கிச்சேன்டா எனக்கு எஸ் அண்டு போடுங்க, கிளியர். இல்லாட்டி எஸ் அண்டு சரி போடுங்க, டக்கு மெசேஜ் உண்டு. இப்போ அடுத்த சப்ஜெக்ட் மூவ் ஆறு. விலங்கல்லாட்டி சொல்லிடுங்க, மெசேஜ்ல சொல்லிடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த இது வந்து உங்களுக்கு நல்லா விளங்கணும் இந்த சப்ஜெக்ட். அப்பதான் பின்னுக்கால வரக்கூடிய விஷயத்த வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் பார்க்க போறேன்டா. ஓகே, அடுத்து வந்து நான் பார்க்க போறேன் கொஞ்சம் வெயிட். மெசேஜ் வந்து கொஞ்சம் சரி, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிக்கிறேன் லிங்க் வந்து. ஓகே, அடுத்த வந்து லெவல் 2. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மைண்ட் செட்டை பார்த்தோம். லெவல் 1 வந்து ஸ்கில் வந்து செலெக்ஷன், லெவல் 2 வந்து பெட்ரிஸ் அண்ட் ப்ரூஃப். இப்போ இதில் என்ன விஷயம் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கிறன்றத வந்து பார்ப்போம் நான். இப்போ
இப்ப எங்களுக்கு ஒரு பிசினஸ் ஒன்று இருக்குது. இப்ப நாங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா இருக்கிறோம். சரியா, நான் எக்ஸாம்பிளுக்கு அதை கொண்டு வரேன். நான் முன்னுக்கு இருக்கிற கண்டென்ட் வந்து கிராஃபிக் டிசைனரை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மற்ற விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நாங்க ஒரு கிராஃபிக் டிசைனரை ஐக்கிற சுட்டியும் வந்து நான் வந்து இந்த சப்ஜெக்டை கொண்டு வரேன். பெர்டிசன் ப்ரூஃப். சரியா, இப்ப ஒரு போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ வேண்டா தெரியுமா எல்லாருக்கும்? என்னண்டு போர்ட்ஃபோலியோ வேண்டா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஓகே, போர்ட்ஃபோலியோ. கேள்விப்பட்டிருக்குது ஆனா என்னன்னு தெரியும். ஆ, கேள்விப்பட்டிருக்குது ஆனா என்னன்னு தெரியும். போர்ட்ஃபோலியோ வந்து சொன்னா என்ன சப்ஜெக்ட்ண்டா, இப்ப நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் நீங்க மனசுல எல்லாரும் நினைச்சுக்கோங்க. எல்லாரும் வந்து நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் மனசுல நினைச்சுக்கோங்க. சரியா, அப்ப நீ அவங்களோட மைண்ட் செட் வந்து இப்ப ஒர்க் ஆகணும். எப்படின்னா, நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் உங்களோட இப்ப மைண்ட் செட் ஒர்க் ஆகணும். ஓகே, கிளியர் தானே? இப்ப கிராஃபிக் டிசைனர் வந்து ஒரு கிளைண்ட்டை சந்திக்கும் போது, உங்களுக்கு இப்ப ஒரு கிளைண்ட் ஒன்று வர போறாரு. ஒரு கிளைண்ட் ஒன்று மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் சொன்னா, நீங்க இப்படி ஒரு கிராஃபிக் டிசைனரா ஈக்கிறீங்க. சரியா, நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா ஈக்கிறீங்க. நீங்க செஞ்ச என்ன சரி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஈக்குதா? சரியா, இப்ப நீங்க செஞ்சிப்பீங்க தானே. ஒரு லோகோ செஞ்சிப்பீங்க, ஒரு போஸ்டர் செஞ்சிப்பீங்க, ஒரு வெப்சைட் செஞ்சிப்பீங்க, அல்லது ஒரு பிரசன்டேஷன் செஞ்சிப்பீங்க. அப்படி என்ன சரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சரி ஒரு ஒர்க் ஈக்குதா? போர்ட்ஃபோலியோ வைக்குதா? இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணதான் ஒரு போர்ட்ஃபோலியோ. இப்போ நாங்கள் செஞ்ச ஒரு போஸ்டர் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் உண்டாக்கினா அது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஓகே, இப்போ அந்த போர்ட்ஃபோலியோ வந்து கேட்பாங்க. இப்போ அந்த டைமுக்கு நாங்கள் கிளைண்ட்டுக்காக மட்டும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 10 to 15, 10 to ஒரு 10 to 15 வந்து எங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பிக்சர்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதை எப்படி ரெடி பண்ணுறத நான் வந்து பின்னுக்கால சொல்லித்தரேன். என்னென்னா பின்னுக்கால நிறைய நிறைய சப்ஜெக்ட் வரதால வந்து முன்னுக்காலிகிற வந்து உங்களுக்கு உங்களோட நாலேஜை பொறுத்து. இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ நீங்கள் அக்கௌண்டராக இருந்தா அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் என்ன சரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இப்போ நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து எடுத்து ஒரு டாக்குமெண்ட் ஆக்கினா தான் அது ஒரு போர்ட்ஃபோலியோ. இப்போ எங்களுக்கு வந்து சம்டைம் வந்து எங்களோட கிளைண்ட்டுக்கு காட்டுறதுக்காக வேண்டி டம்மி பிராண்ட்ஸ், டம்மியா ஒரு வெப்சைட் ஒன்று போயிட்டு எங்களுக்கு அது செய்யறதுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அதை டம்மி பண்ணதுக்கு கேளும். எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்று தெரியாட்டி டம்மி பண்ணதுக்கு கேட்கலாம். இப்போ என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் ஒரு லோகோ ஒன்றை எனக்கு கிரியேட் பண்ணலாம் என்ற ஒரு தாட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யலாம். அந்த டம்மியை வந்து செய்யலாம். அந்த தாட்ஸ் இல்லை, நான் வந்து சும்மா செஞ்சு போடுறேன்னு சொன்னேன்டா அந்த டைமுக்கு கிளைண்ட் அதில் என்ன சரி ஒன்று பார்த்து இன்ஸ்பயர் ஆயினண்டா அது எங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டை தந்த போகிற எங்களுக்கு செய்யலாம் போனேன்டா அந்த கிளைண்ட்டோட எஜ்ஜிடுவாங்க. விளங்கிச்சா சப்ஜெக்ட்? ஓகே, அடுத்த வந்து இப்ப கீழே அடுத்தது மூணாவது ஆப்ஷன் வந்து பிஃபோர் ஆஃப்டர். சரியா, ஒரு டெம்ப்ளேட் ஈக்கும், ஆல்ரெடி செய்யப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் ஈக்கும். நாங்க அதை எடிட் பண்ணி பிஃபோர் ஆஃப்டர் காட்டலாம். இப்போ வெப்சைட் ஆயிக்கலாம், அல்லது வந்து போஸ்டர் ஆயிக்கலாம், அல்லது பிரசன்டேஷன் ஆயிக்கலாம், லோகோ ஆயிக்கலாம், எக்ஸெட்ரா. என்ன சரி ஒரு விஷயம் அதில் வந்து பிஃபோர் ஆஃப்டர் நாங்கள் கட்டாயம் எங்கள்கிட்ட கிளைண்ட்டு காட்டணும். ஓகே, அடுத்த வந்து நாலாவது சப்ஜெக்ட் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன். கட்டாயம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் கிளியராக அந்த சப்ஜெக்டை வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எங்களோட பேக்கேஜஸ் என்ன மாதிரி, சரியா, பேக்கேஜஸ் என்ன மாதிரி, நாங்கள் இப்படி இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவோம், என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாம் நீக்குது என்றதை வந்து கட்டாயம் கிளியராக நாங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளைண்ட்டோட மட்டும் பேசுறதுக்கு தனி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அது வேறையான நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த ப்ரீமியமான சப்ஜெக்டில் வந்து போயிட்டு பார்ப்போம். ப்ரீமியம் கலெக்ஷனில் தான் ஈக்குது. அந்த நான் சொன்ன 0 to high அந்த சப்ஜெக்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது ப்ரீமியம்.
அதுல நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதுல வந்து எப்படி ஆப் யூஸ் பண்றது, என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்றது, எப்படி நாங்க கிளைண்டோட பேசுறது, முதலாவது ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ல நாங்க வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்கறது, A to Z வந்து அதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ வந்து எங்களோட டார்கெட் வந்து 0 to high ஃப்ரீலான்சிங்கா மாறுறது தான். இப்போ இதுல வந்து உங்களோட கிளைண்ட் இருக்கிறது தானே. கிளைண்ட் வந்து பார்த்துக்கோங்க, உங்களோட கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. சரியா? சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க, கேட்டனால கொடுக்கவா. சரியா? கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாலும் கொடுக்க வேணாம். என்கிட்ட அந்த ஆப்பில் வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணது கேட்கலாம். சரியா? ஓகே, அடுத்த வந்து சப்ஜெக்ட் என்னன்னா ரியல் ஒர்க். நீங்க உங்களுக்கு என்ன ஏழ்மெண்ட்டத்தை நீங்க வந்து அங்க ப்ரூஃப் பண்ணணும். சரியா? உங்களோட கிளைண்ட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எழுமோ அது அவங்களோட முன்னாடி வந்து நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். அவங்களோட முன்னாடி சின்ன அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உங்களோட ப்ரொஜெக்ட்ல நீங்க பேசுற மெத்தட்ல நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நீங்க வந்து உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து செட்டிங் லெவல்ல தெரிஞ்சா போதும். பேசணும் கதைக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து செட்டிங் லெவல் ஏழுமா, ஒருத்தரோட இங்கிலீஷ்ல கன்வர்கேஷன் பண்ணதுக்கு ஏழுமா, அப்படி இருந்தா உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யலாம். ஓகே, அடுத்த மெயினாக வச்சுக்கொள்றேன். இந்த ஃப்ரீலான்சிங் விஷயத்துல வந்து உங்களுக்கு டிகிரி தேவையில்லை, ஒரு டிப்ளமா தேவையில்லை, ஒரு சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஒரு சர்டிஃபிகேட் மண்ணாங்காட்டியும் தேவையில்லை. உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் போதும். சரியா? ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும் போதும். ஓகே, இப்ப அடுத்த வந்து லெவல் 3 போர்ட்ஃபோலியோ ஸ்டெப்ஸ். சரியா? உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ வந்து எந்த மாதிரி ஈக்கணும். சரியா? போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி நாங்க செட்டப் பண்றதுன்றத பார்ப்போம். சரியா? இப்ப கென்வா ஆப் வந்து யூஸ் பண்றீங்களா? மெசேஜ் ஒன்று தாங்க, இல்லாட்டி பேசுங்க. என்ன மெசேஜ் பண்றதை விட பேசினா கொஞ்சம் நல்லா. சரியா? நான் கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்றேன். என்னோட பேசுங்க, என்னோட பேசினா தான் சரி. உங்களுக்கு வந்து கென்வா தெரியுமா? கென்வா எப்ப பத்தி தெரியுமா? தெரியாட்டி சொல்லுங்க. தெரியுமா? ஆ, ஹலோ, இருக்கிறீங்களா உள்ள குட்டிகளா? கென்வா எப்ப பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிக்கிறீங்களா? ரோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் ஓ சொல்லுங்கள்ப்பா. கென்வா எப்ப பத்தி தெரியுமா? எத்தனை பேரு தெரியும்? கேன்வா ஹேண்ட் ரைஸ் யூஸ் பண்ணுங்க. பண்றீங்க? ஆ, ஓ ஹேண்ட் ரைஸ் ஓ பண்ணுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தெரிஞ்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே. அப்சா, வேற யாருக்கு ஒருத்தருக்கா தெரியும்? தெரிஞ்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 2 பேரே தெரியும். அதுல நீங்க நார்மல் வேர்ஷனை யூஸ் பண்றீங்க, ப்ரீமியம் வேர்ஷனை யூஸ் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்கப்பா. பிரீமியம். பிரீமியம். ப்ரீமியம். எல்லாரும் ப்ரீமியம் யூஸ் பண்றீங்க? சரி, சரி. ஆ, ஓகே. இப்ப கென்வால நீங்க என்ன செய்யணும்டா, ஒரு வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணணும். சரியா? கென்வால நீங்க ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணணும். அந்த வெப்சைட்ல உங்களோட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ், இப்போ நீங்க உதாரணத்துக்கு நான் கிராஃபிக் டிசைன் தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க செஞ்ச
போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கூகுள் டிரைவ்ல போட்டுக்கோங்க. சரியா? அதுதான் வந்து உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ. இப்ப நீங்க ஒரு கம்பெனி போனண்டா, பொறிங்கள மட்டுமல்ல, மிச்சம் கம்பெனிஸுக்கு போனண்டா, ஐடி ரிலேட்டடான கம்பெனிஸுக்கு போனண்டா, அவங்க மெயினா ஒரு கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்பாங்க. சோசியல் மீடியால உங்களுக்கண்டு என்ன சரி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குதா? கேட்பாங்க தானே? உங்களுக்கு சோஷியல் மீடியால உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த சிவி மாதிரி, சிவி ரெஸ்யூமிக்கிறது தானே. அதே மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியால ஒரு ப்ரொஃபைல் இருக்குதா? அது கட்டாயம் எங்களுக்கு தேவை. இங்க பார்க்கலுமா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஒர்க்ஸ் ஷோகேஸ், அடுத்த கிளியர் சர்வீஸ் நேம், அடுத்து வந்து வாட்ஸ்அப் கென்டெக்ட் கென்டெக்ட். ஓகே, இப்போ இங்க பாருங்க, போட்டிக்கிற போர்ட்ஃபோலியோ யுவர் பிஸ்னஸ் சேல்மேன். போர்ட்ஃபோலியோ தான் நீங்க ஒரு ஃப்ரீலான்சர்ன்றதை காட்டுது. போர்ட்ஃபோலியோ தான் நீங்க ஒரு பிஸ்னஸ் மேன்ன்றதை காட்டுது. உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் உங்களை வந்து அக்கௌண்டராக காட்டுது. உங்களோட போர்ட்ஃபோலியோ தான் நீங்க வெப் டெவலப்பராக காட்டுது. விளங்கிச்சா உங்களுக்கு சப்ஜெக்ட்? போர்ட்ஃபோலியோ இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் இந்த போர்ட்ஃபோலியோன்றது வந்து கட்டாயம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். சரியா? பின்னுக்கால நாங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணலாம், எங்களோட ப்ரொஃபைலை நாங்களே எப்படி கிரியேட் பண்ணி கொள்றன்றத நான் உங்களுக்கு பின்னுக்கால சொல்லித்தார். சரியா? இப்போ உங்களுக்கு பார்க்கலும், இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல என்ன சார் டவுட் செய்யுதா? ஆ, இந்த பெட்ரிஷன் ப்ரூஃப், அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ செட்டப், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல என்ன சரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குதா? தயங்காம கேளுங்க. டவுட்ஸ் இருந்தாண்டா தயங்காம கேட்டுடுங்க. சரியா? பயப்பட வேணாம். நான் உங்களை கொல்ல போறோம் இல்ல. சரியா? உங்களை வற்புறுத்தவும் இல்ல. இந்த நாலேஜை நீங்க படிச்சு பின்னுக்கால நீங்களும் படிச்சு உங்களுக்கு சூழ உள்ளவங்களுக்கும் இதை படிச்சு கொடுங்க. சரியா? நிறைய விஷயங்கள் வந்து தேடுறது, வாழ்க்கையில தேடுறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? இப்ப நான் இந்த ஃப்ரீலான்சிங் இந்த வெபினாரை நடத்துறதுக்கு காரணம் வந்து எனக்கு நான் வியூ சேர்த்து கொள்ளத்துக்கோ அது செஞ்சு கொள்ளத்துக்கோ இல்லை. நான் ஆரம்பத்துல இருந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேட்டு பாருங்க, இதுக்கு முன்னே என் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸுக்கு வந்து இல்லை, நான் அவங்களுக்கு வர வேணும்னு சொல்லிக்கிறேன். அவங்களே தெரியும். நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி தான் நான் செஞ்சுன்னு போறேன். குர்ஆன்ல ஒரு ஆயத்தம் இருக்குது, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சண்டா, சரி, அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுங்க. தெரியாட்டி தெரிஞ்சாக்களை பற்றி கேட்டுக்கோங்க. விளங்கிச்சா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாட்டி தெரிஞ்சாக்களை பற்றி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. குர்ஆனை யார் கற்று அதை மத்தாக்களுக்கு யார் படிச்சு கொடுக்குறாங்களோ அவங்க சிறந்தவங்கன்னு சொல்லிக்கிறேன். அது குர்ஆனை மட்டும் பேஸ் பண்ணி செல்லல, அது எல்லா நாலேஜையும் தான், அது எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜும் தான் நாங்க பேஸ் பண்ணி. இதுல தமிழாக்கள் வந்துட்டீங்க, ரியலி சாரி இந்த சப்ஜெக்டை சொன்னதுக்கு. ஓகே, நாங்களும் படிச்சு மற்றவங்களுக்கும் படிச்சு கொடுக்கறது தான் நல்லது. இப்ப எங்களுக்கு வந்து எங்களால ஒத்த முன்னேறணும் என்ற நோக்கம் மட்டும்தான். எங்களால யாரும் தாழ்ந்திடப்படாது. இப்ப இப்பீக்கிற உலகம் வந்து யாரையும் முன்னேற்ற விடாது. அது நண்பன் ஆயிக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிக்கலாம், நானும் தம்பிமார் ஆயிக்கலாம். எல்லாரும் வந்து நாங்க முன்னேறத வந்து தடை செஞ்சுக்கிறாங்க. விருப்பம் இல்லை, யாரும் முன்னேறப்படாது, என்ன விட யாரும் முன்னேறப்படாது என்ற நோக்கத்துல தான் எல்லாரும் மீக்கிறாங்க. சரியா? நான் என்ன நல்லவனாண்டே நான் ப்ரூவ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் வந்து சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு தான் பாருங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில நிறைய பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டு போகலோட்டு நிறைய எதிர்ப்புகள் வருது.
அதெல்லாம் தாங்கி உடைச்சு கொண்டு தான் போறது. இப்போ இங்க வந்திருக்கிறாக்கள்ட ஏஜ் கொஞ்சம் செட்டில் போடுங்க செல்ல. உங்களுக்கு எத்தனை வயசு மாதிரி இருக்குமெண்டு, எல்லாருக்கும் எத்தனை ஏஜ்னு பார்ப்போம். சும்மா எல்லாருக்கும் மெசேஜ் போடுறதுக்கு எல்லாம் தானே. உங்களோட ஏஜ் எப்படி ஈக்கிறன்றதை பார்ப்போம். எல்லாரும் உங்களோட ஏஜை போடுங்க பார்ப்போம், எத்தனை வயசு ஈக்குமெண்டு. 21. ஒருத்தருக்கு 22, இன்னொருத்தருக்கு 22, இன்னொருத்தருக்கு 23. ஓகே, 3 பேர் தான் போட்டிக்கிறாங்க ஏஜ். மத்தாக்கள் சும்மா கேட்கிறேன், நான் தெரிஞ்சுக்கொள்றது தான், வேற ஒன்றுக்கும் இல்லை, வேற ஒரு நோக்கம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கொள்ளதை தான் கேட்கிறேன். 3 பேர் தான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், மத்தாக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஜ் தெரிஞ்சுக்கொள்றது சும்மா தான். ஆக்கள்ட ஒவ்வொரு ஏஜ்லயும் வந்து அவங்களோட ஞாபக சக்தி, அவங்களோட ஒரு விஷயம் வந்து கூடும். ஓகே 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 ஓகே. 20. ஓகே, எனக்கும் வந்து உங்களோட வயசு தான். நானும் பெரிசா எனக்கு வயசு ஒன்று இல்லை. எனக்கும் 21 ஏஜ் தான். சரியா, நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது வந்து பிஃபோர் 3 இயர்ஸ். என்ட 18 19வது வயசுல ஆரம்பிச்சேன். கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் மீக்குது. அடுத்த கிளாஸ் வாங்க நான் காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் இந்த 2 விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு என்ன சரி டவுட் சீக்குதா? என்ன சரி டவுட் சீக்குதா? எஸ் ப்ரோ, எனக்கு 21 வயசு தான். ஓகே, இப்போ இந்த 2 விஷயமும் கிளியர் அண்டு நம்புகிறேன். கிளியர் இல்லாட்டி சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு ஃபன்னான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். கிளைண்ட் ஹண்டிங். சரியா, கிளைண்ட்டை வந்து நாங்கள் தேடுறது. கிளைண்ட்டை வந்து என்னென்ன பிளாட்ஃபார்மில் நாங்கள் போயிட்டு தேடலாம் என்றதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா, இது கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃபன் டைப். சரியா, யாரும் மிஸ்டேக் பண்ணிடவானம், மிஸ்டேக் எடுத்துடவானம், பதுவாக வேலை செஞ்சிடவானம். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிற வந்து முதலாவது பிளாட்ஃபார்ம் வந்து ஃபைவர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த பிளாட்ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபைவர். ஃபைவர் மட்டுமல்ல, இன்னும் இருக்குது அப்வொர்க் கண்டு இருக்குது. இன்னும் பிளாட்ஃபார்ம் இருக்குது, பேப்பல் per ஹவர், ஃப்ரீலான்சர் என்று சொல்லி போட்டு நிறைய வெப்சைட் இருக்குது. நாங்கள் அந்த வெப்சைட் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அதுவும் தனி ஒரு சப்ஜெக்ட். அதுதான் நான் சொன்னேன் தானே, ஒரு கிளாஸ் நடத்துறதுக்கு, இந்த ஃப்ரீலான்சிங் கிளாஸை நடத்துறது மட்டும் எனக்கு 5 நாள் தேவை. நார்மலா இந்த இந்த 0 to high ப்ரெசன்டேஷன் நிற்கிற தானே, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எனக்கு 5 days தேவை. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்பா அவ்வளோ கஷ்டமா இது? கஷ்டம்தான். என்னண்டா, இதை வந்து நார்மலான ஒரு பீப்புளுக்கும் ஒரு நாலேஜ் உள்ள பீப்புளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு விஷயத்த வந்து என்னோட வாய்ஸ் கிளியர் தானே? ஆ, என்னோட வாய்ஸ் கிளியர் தானே? ஸ்டக் ஆகுதா? இப்ப சரி. ஓகே ஓகே இடைக்கிடைக்கு மிஸ்டேக் ஆகி வருதா? ஓகே. அப்படி ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொன்னா சொல்லிடுங்க. ஓகே, சொல்லிடுங்க. சரியா, மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகேயா. இப்போ ஃபைவர், அப்வொர்க், அடுத்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், எஃபி.
இப்படி எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் மெயின்லி யூஸ் பண்ணுறது வந்து இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், அடுத்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், எஃபி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 3 பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீலான்சராக ஆகலாம் இந்த ஃபைவர் அப்ஒர்க்கை விட்டுட்டு. இப்போ இந்த ஃபைவர் அப்ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொன்னா எங்கள்கிட்ட கையில் பிசி அல்லது லேப்டாப் வேணும். இப்போ உங்களோட கைகளில் வந்து பிசி லேப்டாப் இருக்குதா? பிசி ஒரு லேப்டாப் இருக்குதா உங்களோட கையில்? ஹலோ உள்ள குட்டியோலா, உங்களோட கைகளில் பிசி இல்லாட்டி லேப்டாப் இருக்குதா? இல்ல ஓ. ஆ இருக்குதா? ஆ இல்ல இல்லையா? ஃபோனிக்கு தானே கையில்? ஓ ஃபோனிக்கிற இல்ல ஜூம் வந்துக்கிறீங்கண்ணே. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஃபோனிக்கிறதால இப்போ உங்கள்கிட்ட கேட்டு அடுக்கணும். ஆ ஓ, விலங்கல்ல பகடி விலங்கல்ல. இல்ல பகடின்னு சொன்ன. நான் கொஞ்சம் அப்படித்தான். ஜோக் அடிச்சேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. நான் கொஞ்சம் அப்படித்தான். ஓகே. இப்போ உங்களோட கையில் வந்து லேப்டாப் பிசி இல்லை. அப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியா மூலமாக எங்களோட ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ப்ரோ டிப்ஸ் அண்ட் இங்கே இருக்குது தானே. இப்போ ப்ரோ டிப்ஸ் அண்ட் இருக்குது கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் வித் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ. இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபோட்டோ வேணும். சரியா? இப்போ படுத்து கொண்டு எடுக்கிறது, டான்ஸ் ஆடி கொண்டு எடுக்கிறது, டிக்டாக்ல இருக்கிறது, அங்கீக்கிறன்றதெல்லாம் தூக்கி கொண்டு வந்துடுவானு. இந்த எந்தண்டா கிளைண்ட் வந்து உங்களோட அழகான மூஞ்ச பார்ப்பாங்க. சரியா மேலான அன்பு சகோதரர்களே? சரியா உங்களோட ப்ரொஃபைலை பார்ப்பாங்க. ப்ரொஃபைலண்டா முதலாவது ப்ரொஃபைலில் வந்து ஒரு யூனிக்னஸ் ஈக்கணும். சரி யூனிக்னஸ் ஈக்கணும். அந்த ப்ரொஃபைலை பார்த்தா கிளைண்ட் ஓடி வார மாதிரி ஈக்கணும். எனக்கு இந்த ஓடி வந்து ராஜா எனக்கு இந்த ப்ரொஜெக்ட் செஞ்சு தாங்க ராஜான்னு கேட்குற அளவுக்கு ஈக்கணும். சரியா? அதோட வந்து உங்களோட பயோவில் உங்களுக்கு இப்போ கிராஃபிக் டிசைன் எடுத்தேன்டா, உதாரணத்துக்கு நான் கிராஃபிக் டிசைன் எடுக்கிறேன். இப்போ கிராஃபிக் டிசைனில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? லோகோ டிசைன் பண்ணுறது, லேஅவுட் டிசைன் பண்ணுறது, அடுத்த போஸ்டர் டிசைன் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது, அப்படி நிறைய சப்ஜெக்ட் வந்து அதெல்லாம் வந்து நீ கொண்டு போய்த்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து கொண்டு போய்த்து எங்களோட செட்ஜிபிடி மாமா இருக்காரு, செட்ஜிபிடி மாமா அவர்கிட்ட கொடுத்தண்டா அவர் ஒழுங்கான ஒரு பயோ ஒன்றை செஞ்சு தந்துடுவாரு. அதை நீங்க காப்பி பண்ணி எடுத்து உங்களோட ப்ரொஃபைல் எட் பண்றது தான் நீக்குது. விளங்கிச்சா? அந்த பயோ இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்த பி ஆக்டிவ் அண்ட் ரெஸ்பாண்ட் குயிக்லி குயிக்லி. சரி அவசரமாக எங்களோட கிளைண்ட்டுக்கு நாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் என்ற சப்ஜெக்ட் மீக்குது. கட்டாயம் நாங்கள் எங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து அவசரமாக நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் எங்களோட கிளைண்ட்டோட பேசும்போக்குள்ளட்டு இப்போ கிளைண்ட் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் செஞ்சு தரத்துக்கு கேளுமான்னு கேட்டோன்னே நீங்கள் அறக்காம பறக்காமன்னு பார்க்காம ஒரு அடிக்கே மெசேஜ் போடுறீங்க, ஐ டூ ஆல் டிசைன்ஸ். அப்படி போட்டேன்டா உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்த்துடுவாங்க கிளைண்ட். சரியா? கிளைண்ட்டை நாங்கள் எப்படி பிடிக்கணும்னு சொன்னா சே இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஐ ஹெல்ப் ஸ்மால் பிஸ்னஸ் க்ரோ வித் டிசைன். சரியா? இந்த டிசைனை வந்து என்னால் செய்யலாம். நீங்கள் கேட்குற அந்த ப்ரொஜெக்டை வந்து என்னால் செய்யலாம். ஓகே, என்னால் செய்யலாம்ன்றதை நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு திட்டத்தெளிவாக வந்து நீங்கள் செல்லணும். ஓகே, கிளைண்ட்டுக்கு வந்து திட்டத்தெளிவாக வந்து நீங்கள் செல்லணும். அப்போத்தான் வந்து அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து வியூ பண்ணுவாங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை வந்து செய்வாங்க. அடுத்து ஃபோர்ஸ் த ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம் யூ சால்வ், நாட் ஜஸ்ட் த ஸ்கில். சரியா? இதில் ஈக்கிற மெயினான ஒரு விஷயம் தான் என்னண்டா இப்போ நீங்கள் கிளைண்ட்டோட பேச போக்குள்ளட்டு
சரியா? கிளைண்டோட பேச போக்குலோட்டோ, கிளைண்டோட நீங்க ஈக்க போ என்ன சரி கன்வர்சேஷன் பண்ண போக்குலோட்டோ, சம்டைம் வந்து கிளைண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி பேசுவான். சரியா? அவன் வந்து அதை மாத்த சொல்லுவான், இதை மாத்த சொல்லுவான். இப்ப அந்த டைமுக்கு நாங்க இந்த கன்வொகேஷனை வந்து எங்க ஸ்கில்ஸ் மூலமாக நாங்க அந்த கன்வொகேஷன் வந்து இப்ப சம்டைம் வந்து சில ஆட்களுக்கு பார்க்கலும் உங்களுக்கு பேசக்கூடிய திறமை இருக்குது. தெரியும் தானே? பேசக்கூடிய திறமை இருக்குது. அதே மாதிரி இந்த கன்வொகேஷன்ல வந்து உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம வந்து எப்படி சால்வ் பண்றதுன்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? இத வந்து நீங்க ஒரு ப்ராப்ளமா நீங்க இந்த ஃப்ரீலான்சிங்க வந்து ஒரு ப்ராப்ளமா நீங்க எடுத்துக்கொள்ள வேணும். இது கஷ்டம் இல்ல. யாரும் நினைச்சு கொண்டிருக்க வேணாம். அப்படியே ஃப்ரீலான்சிங் என்றா கஷ்டமே. இப்படி இப்படி எல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது என்று தலையில போட்டு கொண்டிருந்தா அவ்வளவுதான். இது ஒரு உங்களோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட ப்ரொஃபைல வந்து ஹை லெவலுக்கு கொண்டு போகும். நாங்க கட்டாயம் இந்த ஃபைவர் அண்ட் அப்ளிகேஷன், அப்வொர்க் அண்ட் அப்ளிகேஷன் இன்னும் இருக்குது. ஃப்ரீலான்சர்ன்னு சொல்லி போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. பீப்பிள் பெர் ஹவர் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து பிசி தேவை அல்லது லேப்டாப் தேவை. இப்போ லேப்டாப் பிசி இல்லாம இந்த வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எங்களோட ப்ரொஃபைல் எப்படி நாங்க ஒரு ஃப்ரீலான்சிங் ஜேர்னியை வந்து எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்றது என்றதை வந்து நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு என்ன நாலேஜ் என்ன பரவாயில்ல, நான் உண்டு செல்வேன். உங்களை எல்லாருக்கும் டக்காண்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு போட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண தெரியுமா? இப்போ உங்களோட அழகான ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. அந்த போட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியுமா? டக்காண்டு கமெண்ட் பண்ணுங்க. அவசரமா அவசரமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட போட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண தெரியுமா? ஓகே, ஒருத்தர் எஸ், ஒருத்தருக்கா தெரியும். இது சின்ன வேலை தான். ஒரு போட்டோ வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்றது வந்து ஒரு சின்ன வேலை தான். அந்த வேலை செஞ்சிருந்தாலும் சரியா, அந்த வேலையை செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மணி கிடைக்கும். ஒரு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணத்தால உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 வரங்காட்டியும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுவேன். நீங்க பார்த்தா சுவர சொக்காவீங்க. சரியா? இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஈக்குது. விளங்கிச்சா? விளங்கிச்சா புள்ள குட்டி வாலா? ஆ விளையாண்டு ஓகே. விளையாண்டு ம் ஓகே. இப்ப அடுத்த சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்டோட நாங்க எப்படி கன்வர்சேஷன் பண்ணணும்? முதலாவது நாங்க எடுத்தாம் புடிச்சானு சொல்லி போட்டு அம்மாட்ட சரி இன்றைக்கு வந்து ஒரு கிளைண்ட் அம்புட்டுட்டான், இவனை இந்த வச்சு சாத்துரைத்தான் அப்படி என்று மட்டும் நினைச்சு கொண்டு வானம். நாங்க ஃபர்ஸ்ட் கிளைண்டோட அன்பா அரவணைப்பா அழகா ஈக்கணும். அப்பதான் எங்களுக்கு மத்த கிளைண்ட் எல்லாம் கிடைக்கும். என்னண்டா, யுவர் கோல் 5 ஸ்டார் ரிவ்யூ, பில்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த ரெண்டு காரணத்துக்காக வேண்டி மாத்திரம்தான் நீ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு லோ ப்ரைஸ் ஒரு விஷயத்த, ஒரு லோகோ இப்போ எடுக்கிறீங்க. இப்போ உங்களோட கிளைண்ட் ஒன்று வந்து உங்கள்ட்ட கேட்குற எனக்கு வந்து இந்த மாதிரி லோகோ, அவங்க கண்டென்ட் தருவாங்க. இந்த கண்டென்ட் லீக்கிற மாதிரியான லோகோ, இந்த பிக்சர் லீக்கிற மாதிரி இப்படி இப்படி எல்லாம் அவங்க தருவாங்க. இந்த மாதிரி லோகோ செய்யணும். எவ்வளவு எடுப்ப, எவ்வளவு எடுப்ப என்று கேட்பாங்க. நீயே வந்து நீயே சொல்லணும். லோ ப்ரைஸ்ல தடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு லோகோ ஒன்று செய்கிறேன்டா, பேசிக்கா நான் சொல்ற வந்து ஒரு 1000 ரூபா அல்லது 500 ரூபா எடுக்கலாம். கிளைண்டோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு நான் சொல்றேன் 1000 ரூபா டு 500 ரூபா அந்த ப்ரைஸுக்கு எடுக்கலாம். ரெண்டாவது, ஹை குவாலிட்டி மஸ்ட். ஹை குவாலிட்டி ஐக்கன், ஹை குவாலிட்டி ஐக்கன் மனுஷன்டா
உங்களோட லோகோ பார்க்க விட்டு சட்ட வடியாயிக்கணும். எப்படி இப்ப அது வந்து உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து தான். உங்களோட இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்கில்ஸ் டீக்கிறேன் இல்லை. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் சீக்கிர ஹை குவாலிட்டி மஸ்ட் டெலிவர் டெலிவர் என்னண்டா, சாரி எனக்கு அதை செல்ல மறந்து போயிட்டேன். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னண்டா, இப்ப உங்களோட கிளைண்ட் வந்து உங்களோட பேசுறாங்க, இப்ப உங்கள்ட்ட செல்றாங்க என்னண்டா, எனக்கு ஒரு லோகோ உண்டோ அல்லது வெப்சைட் உண்டோ செஞ்சு கேட்குறாங்க. கிளைண்ட் வந்து உங்கள்ட்ட லோகோ உண்டோ ஒரு வெப்சைட் உண்டோ செஞ்சு கேட்குறாங்க. நீங்க முதலாவது என்ன செய்யணும், அவங்களோட ட்ரஸ்ட், அவங்க உங்களை நம்புறதுக்கு, நம்ப வைக்கணும்னு சொல்லல, உங்களை நம்புறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட கோல் வந்து என்னன்னா 5 ஸ்டார் எடுக்கிறது. அடுத்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை வந்து பில்ட் பண்றது தான். அதுக்கு நீங்க ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ், லோ ப்ரைஸ்ல எடுக்கணும். அடுத்த ரெண்டாவது ஹை குவாலிட்டி மஸ்ட். அடுத்த மூணாவது இருக்கிற வந்து ஃபாஸ்ட் டெலிவரி. அடுத்த வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ. முதல்ல லோ ப்ரைஸ்ன்றா நாங்கள் எங்களோட ப்ரைஸை வந்து குறைக்கணும். இப்போ ஃப்ரீலான்சிங் ஜேர்னி போனண்டா, இப்போ உங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணண்டா, இப்போ நீங்கள் ஒரு லோகோ ஒன்று செய்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஃப்ரீலான்சிங் சைடில் வந்து முதலாவது உங்களோட லோகோட ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்ப்பாங்க. அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே முதலாவது ஈக்கும் நார்மல் அண்டிக்கும், அடுத்த ரெண்டாவது ஈக்கும் வந்து ஸ்டாண்ட் அண்டிக்கும், மூணாவது ஈக்கும் வந்து ப்ரீமியம். நார்மல், ஸ்டாண்ட், ப்ரீமியம் இந்த மூணுக்கும் வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அந்த ஆப்ஷனில் நாங்கள் வந்து இதில் போயிட்டு பார்ப்போம். அந்த ஃபைவர் அண்ட் அப்புக்குள்ளே போயிட்டு அப்போக் அண்ட் அப்புக்குள்ளே போயிட்டு நாங்கள் பார்ப்போம். இப்போ இங்கே வந்து ஹை குவாலிட்டி மஸ்ட். நாங்கள் கிளைண்ட்டோட வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டோட கட்டாயம் ஹை குவாலிட்டியாக செஞ்சு கொடுக்குற மைக்கோனும். அடுத்தது ஃபாஸ்ட் டெலிவரி. அவங்க கேட்பாங்க உங்கள்கிட்ட எத்தனை நாளில் செஞ்சு தரலாம். இப்போ பேசிக்காக வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் வந்து நார்மல் ஸ்டேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து 3 டேஸ் தான். நீங்கள் கிளைண்ட்டை செல்லணும், எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் தாங்க, நான் டக்குனு செஞ்சு தரேன். 2 டேஸ் தாங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து டக்குனு செஞ்சு தரேன்னு நீங்கள் சொல்லிடணும். அடுத்து வந்து நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா வேல்யூ என்ன கொடுக்க போறீங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு நீங்கள் வந்து போனஸ் கொடுக்கணும். இந்த மாதம் அவங்களுக்கு 50% ஆஃபர். அப்படியெல்லாம் கொடுக்கறதுன்ட்டு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்களோட கிளைண்ட் வந்து ஒரு லோகோ ஒன்று செஞ்சு கேட்டிக்கிறாங்க. இப்போ அந்த லோகோட வந்து ப்ரைஸ் வந்து நார்மல் தான் கேட்டிக்கிறாங்க. நாங்கள் ஒரு 1000 ரூபான்னு வைப்போமே, 1000 ரூபா நார்மல் வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் கிளைண்ட்டை சொல்லணும், கிளைண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுன்னு மட்டும் சொல்லிட வேணாம் அவங்கள்ட்ட. நீங்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுன்னு மட்டும் சொல்லிட வேணாம். நாங்கள் நீங்கள் செல்லணும். நாங்கள் பொதுவாக எங்களோட கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு போனஸ் கொடுப்போம், ஒரு ஆஃபர் கொடுப்போம், அல்லது சர்ப்ரைஸ் கொடுப்போம். அப்படி அப்படி என்ன சரி ஒன்று சொல்லி ஒரு 10% வந்து நான் உங்களோட இதுலேருந்து குறைச்சேன்டா ஒரு 900 ரூபா, 9,900 ரூபா. இப்போ அந்த மாதிரி கேட்டு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கணும். மென்தண்டா இப்படியெல்லாம் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசன், அந்த கிளைண்ட் வேற யாரும் கண்டெக்ட் பண்ணாம டெய்லி எங்களுக்கான அந்த ப்ரொஜெக்ட் தரணும் பண்ணுறதுக்காக வேண்டித்தான். விளங்கிச்சா? அந்த கிளைண்ட் வேற யாரும் வேற யாரையும் வந்து ஹையர் பண்ணாம எங்களை மட்டும் நம்பிக்கிற அளவுக்கு இந்த கிளைண்ட்டோட எங்களோட கன்வர்கேஷனை வந்து நாங்கள் கட்டாயம் ஒழுங்கா பில்ட் பண்ணணும். ஓகே, விளங்கிச்சா? கிளியரா? டவுட் என்ன சரிக்குதா? ஆ, ஓகே ஓகே. ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் இல்லாட்டி மெசேஜ் கொண்டு வைங்க. ஓகே, அடுத்த சப்ஜெக்ட். ஓகே,
ஓகே. அடுத்த வந்து ட்ரஸ்ட் பில்டிங், நம்பிக்கை முதலிடம். ஓகே. கிளைண்டோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட நம்பிக்கையை நாங்க வந்து பில் பண்ணணும், நம்பிக்கைய காப்பாத்தணும், நம்பிக்கைய கொண்டு போகணும். சரியா? அடுத்த வந்து முதலாவது அங்க பாருங்க, முதலாவது சப்ஜெக்ட்ல இருக்கிற வந்து ஒன் டைம் டெலிவரி. சரியா? அந்த டேட்டுக்குள்ள கொடுத்துட்டேன். 2 days அண்டா 2 days, 3 days அண்டா 3 days, நெவர் மிஸ் டெட்லைன். அந்த 2 நாள் டைம் கேட்டு 3வது நாள் கொடுக்கறது. அந்த டைமுக்கு அவங்க வந்து எங்களோட கன்வகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரீசன் இங்க போட்டிக்கிறது தான். த ரிசல்ட்ஸ் 5 ஸ்டார் ரிவ்யூ. எங்களோட ப்ரொஃபைல வந்து எல்லா கிளைண்ட்டும், நீங்க பார்க்கக்கூடிய எல்லா கிளைண்ட்டும் வந்து இப்ப நீங்க உங்களோட ப்ரொஃபைல வந்து கட்டாயம் வியூ பண்ணுவாங்க. உங்களோட எதுக்கு வியூ பண்ணுவாங்கண்டா, அவங்க பார்க்குற விஷயம் என்னண்டா, உங்களோட ரேட்டிங் எவ்வளோ ஈக்குது, உங்களுக்கு எத்தனை பேர் வந்து ரிவ்யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு எத்தனை பேர் ஸ்டார் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார் 5 ஸ்டார்ன்றது வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஹை லெவல் ஈக்குது என்றதுக்கான காரணம் தான். அடுத்து வந்து ரிப்பீட் கிளைண்ட்ஸ். அதே கிளைண்ட்டை வந்து நான் திருப்பி எடுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து முன்னுக்கு கன்வகேஷனை பில்ட் பண்ற மாதிரியான விஷயத்த சொல்லி தந்தேன். எப்படி கிளைண்ட்டோட பேசணும், கிளைண்ட்டோட பேசினா தான் அவங்க எங்களுக்கு எங்களை மட்டும் ஹையர் பண்ணுவாங்க அந்த விஷயத்துல. அடுத்து வந்து கிளைண்ட் ரெஃபரல். கிளைண்ட் ரெஃபரல்ஸ்ண்டா இப்ப கிளைண்ட்டை வந்து ரெஃபரல் வந்து சொன்னா, இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய இப்ப உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே இப்ப நீங்க உதாரணத்துக்கு பார்க்கலும், இப்ப டராஸ் ஆப் யூஸ் பண்றீங்களா? சரி, டராஸ், டெமோ, அலிபாபா, ஈபே யூஸ் பண்ணீங்களா? சரி. ஆ, யூஸ் பண்றீங்களோ? இல்ல. மத்தாக்கள் ஒருத்தரும் யூஸ் பண்றீங்களா? ஓகே, யூஸ் பண்றீங்க. இப்ப அதுல போயிட்டு நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிளிக் பண்றீங்க. நான் கிளாஸ் முடிஞ்சு செல்றேன், போயிட்டு பாருங்க. ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிளிக் பண்ணினேன்டா பார்க்கல, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கீழே ப்ரைஸ் போட்டிக்கும். ப்ரைஸ் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தேன்டா ரிவ்யூஸ் போட்டிக்கும். சரியா? ஸ்டார் மார்க் கொடுத்து ரிவ்யூஸ் கொடுத்திருப்பாங்க. அதோட கீழே வந்து ரெஃபரல்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கிறேன். ரெஃபரல் பண்றேன். இப்போ நான் உங்களை வந்து இன்னொருத்தரை சஜஸ்ட் பண்றேன்னு அர்த்தம். இப்ப உங்களோட கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சாக்களுக்கு வந்து உங்களை ரெஃபரல் பண்ணுவாங்க, உங்களை தெரியப்படுத்துவாங்க. சரியா? அதுக்கு நீங்க கன்வகேஷனால தான் அது என்னென்ன மாதிரி சிஸ்டம்ன்றதை வந்து நான் பின்னக்கால உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. அடுத்து வந்து பொலிட்டிக் கம்யூனிகேஷன். இப்ப நீங்க எப்படி பேசணும்னு சொன்னா, கிளைண்டோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். நீங்க 0 to high level தானே போறீங்க. 0 to high level போக்கொள்ளட்டு ஆல்வேஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். நீ கிளைண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா நீங்க பிரீமியமுக்கு போய்த்தன்னு வைங்களேன், பிரீமியம் லெவலுக்கு போய்த்தண்டா அது தலைகீழா மாறிடும். கிளைண்ட் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களோட கிளைண்ட் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் 0 to high-க்கும் பிரீமியமுக்கும் டிஃப்ரெண்ட். விளங்கிச்சா? அடுத்து வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் வந்து கட்டாயம் அவங்களுக்கு கிளியரா கொடுக்கணும். சரியா? இப்ப நீங்க கிளைண்ட் வந்து ஒரு ப்ரொஜெக்டை தந்தண்டா சம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு கொஷின் வரும் தானே, அது சாதாரண அந்த கொஷின் வராது. கொஷின் வந்துண்டா அவங்கள்ட்ட எப்படி அந்த கொஷனை வந்து நாங்க கேட்கணும் என்றதையும் வந்து
நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். விளங்கிச்சா? அடுத்தது முன்னுக்கு என்ன சார் டவுட் இருக்குதா? இதுல என்ன சார் டவுட்ஸ் இருக்குதா? இந்த சப்ஜெக்ட்ல என்ன சார் டவுட்ஸ் இருக்குதா? கேளுங்க பாப்போம். கிளியர் ஆ கிளியர் கிளியர் ஆயிட்டு. ஓகே, கிளியர் ஆயிட்டு. அடுத்தது ஹை லெவல் ஃப்ரீலான்சர். இப்ப நாங்க பிரீமியம் லெவலு வந்துட்டோம். சரியா? நான் உங்களுக்கு பிரீமியம் லெவல் சப்ஜெக்ட் நான் கொண்டு வரல. அப்படி பிரீமியம் லெவலுக்கு வந்த பிறகு என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க செய்யணும்ன்றத நான் சொல்றேன் இப்போ. முதலாவது வந்து நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி கிளைண்ட் கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அவங்கள்ட்ட வந்து நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ல வந்து என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு நாங்க லோ ப்ரைஸ்ல கொடுக்கணும்ன்ற ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தோம் தானே. அது இங்க அவசியம் இல்லை. நாங்க ப்ரைஸை வந்து கம்மி பண்ணதுக்கு அவசியம் இல்லைங்க. ரீசன் என்னண்டா, நான் ரெண்டாவது சொன்ன விஷயம் கிளைண்ட் ரெஸ்பெக்ட். கிளைண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் எக்ஸ்பர்டீஸ். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து கட்டாயம் கிளைண்ட் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஃபைவர்ல இருக்கிற நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஃபைவரை அவங்களுக்கு லைவா வந்து செஞ்சாதான் அதில் ஒரு விஷயம் வந்து தனிப்பட்டு இருக்கும். எங்க ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் வழங்குதா? ஸ்க்ரீன் ஷேர் வழங்குதா? ஓ ஓ, வழங்க வழங்க. ஃபைவர். இப்போ நான் ஃபைவருக்குள்ள போறேன். இப்போ இதுல நான் வந்து என்ன செய்றேன், உதாரணத்துக்கு வந்து கிராஃபிக் டிசைனை கிளிக் பண்றேன். சரியா? இது வந்து எங்களோட கிளைண்ட் வந்து எங்களை பார்க்குற மாதிரி ஆன ஒரு ப்ரொஃபைல் ஒன்று தருது. சரியா? கிளைண்ட் வந்து எங்களை பார்க்குற மாதிரியான ப்ரொஃபைல் ஒன்று தருது. இப்போ எங்களோட ப்ரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, யூஐ யூஎக்ஸ் டிசைன் இங்கில் வந்து படிச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி போட்டு படிச்சு கொண்டிருக்கிறோம். இல்லாட்டி அந்த சப்ஜெக்ட் தெரியுமா உண்டு உங்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஹை ப்ரொஃபைல்ஸ். சரியா? இவங்களோட ஏர்னிங்ஸ் எப்படி சொன்னா, இந்த யூஎக்ஸ் டிசைன்ல வந்து இவங்களோட ஏர்னிங் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து 800 யூஎஸ்டி. பார்ப்போம். 800 யூஎஸ்டி என்று சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு 800 யூஎஸ்டி டு எல்கேஆர். இவங்க ஒரு நாள்ல இப்போ யூஎக்ஸ் யூஐ டிசைன் எல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு 3 days அதுக்குள்ள வந்து கட்டாயம் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் எங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஆனா எங்களுக்கு ஒரு நாள் ஒரு 3 days இது வந்து மந்த்லி சேலரி இல்லை இது. சரியா? நினைச்சுக்கொண்டு எல்லாம் நினைச்சுக்கோங்க, இது மந்த்லி சேலரி இல்லை. எங்களுக்கு இந்த சேலரியை வந்து 1 dayல earn பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இந்த சேலரியை வந்து 1 dayல earn பண்ணலாமான்னு சொன்னா கேட்பீங்களா? இப்ப நான் வந்து இன்னொரு விஷயம் ஒன்றும் சொல்லியிருந்தேன், பாருங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லாகிங் ஆகுதுக்கு. ஓகே, இப்போ லோகோ டிசைனு போவோம். சரி, நான் சும்மா எக்ஸாம்பிளாக போகிறேன். இப்போ லோகோ டிசைன்ல வந்து உங்களுக்கு இந்த கணக்கு ஒன் டேல ஏர்ன் பண்ணுற மாதிரி பாருங்க. இப்போ ஒரு இது ஒரு நான் போர்ட்ஃபோலியோ வந்து சொன்னது தானே. ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நான், போர்ட்ஃபோலியோ வந்து சொல்கிற வந்து இப்போ இந்த டிஸ்பிளே இருக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ. இப்போ இங்கே ப்ரொஃபைல் வந்து இருக்கிறது தானே. இவங்க இந்த ப்ரொஃபைல் தான் நீக்கி தான் சொல்லுவாங்க போர்ட்ஃபோலியோ வந்து சொல்லி போட்டு. இதெல்லாம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ. இதுக்கு தான் சொல்லுவாங்க போர்ட்ஃபோலியோ வந்து. இந்த போர்ட்ஃபோலியோவால தான் எங்களுக்கு வேண்டியோடு செய்யலாம். சரியா? இப்ப இந்த லோகோ வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து இப்ப ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து $150 ஒரு லோகோ. சரி, $150 USD. 150 150 லோகோ ஒன்று செய்யறது வந்து பெரிய வேலை ஒன்று இல்லை தானே, சின்ன வேலை தானே. லோகோ ஒன்று செய்யற வந்து எங்களுக்கு ஒன் டேல செஞ்சிடலாம். கிளைண்ட் வந்தா ஒன் டேல செஞ்சிடலாம். இப்போ $150 பாக்குலோட்டு எங்களுக்கு எவ்வளவு வருது? ஆ, $150 சொன்னண்டா எங்களுக்கு வருது வந்து 46,437 ரூபா. சரியா? இந்த கணக்கு வந்து உங்களுக்கு நான் லைவா காட்டுறேன். சரியா? இது வந்து சும்மா நான் எடிட் பண்ண ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து ஆக்கள் ஏர்ன் பண்ணி கொண்டு நிக்கிறாங்க. சரியா? ஏர்ன் பண்ணி கொண்டு நிக்கிறாங்க. அதுதான் இப்ப இதுல வந்து ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். வெப்சைட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்ப இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ வந்து இங்கிலீஷ் டு இப்ப பாருங்க, இங்கிலீஷ் டு அரபிக் டிரான்ஸ்லேஷன் இப்படி பண்ணி கொடுக்கறது மட்டும் எவ்வளவு கிடைக்குதுன்றதை பாருங்க. $5 கிடைக்குது. ஐ வில் டூ இங்கிலீஷ் டு அரபிக் டிரான்ஸ்லேஷன் என்று போட்டு இதுவாங்க level 2. சரியா? இதுக்கும் எங்களுக்கு சல்லி கிடைக்குது இதுல. சரியா? இப்ப இதுல வந்து $15 வைங்க. $5 இது ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் $15 சொன்னேன்டா 4,643 ரூபா ஒன் டே இன்கம். இது பெரிய இஷ்யூ கொண்டு போடுறதும் இல்லை, சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் தான். சரியா? இதுல உங்களுக்கு பார்க்கல அரபிக் டு இங்கிலீஷ் டு அரபிக் டிரான்ஸ்லேஷன். இல்லாட்டி வேற என்ன இருக்குது முக்கியமான விஷயங்கள்? अकाउंटिंग पर ஆ, விலங்கல்ல. अकाउंटिंग पर ஆ, விலங்கல்ல ப்ரோ. अकाउंटिंग ஆ, கேட்கல. अकाउंटिंग सेक्टर अकाउंटर அக்கௌண்ட். அக்கௌண்டிங்காம். அக்கௌண்டிங். ஓகே, அந்த செக்ஷனுக்கும் பாருங்க கொஞ்சம் இருங்க. அதில் முக்கியமான ஒரு செக்ஷன் ஒன்று காட்டு தேய்க்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் இருங்க. இதில் மெயின் பண்ணலாமான்னு நீ கேட்குற அளவு கேட்குற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது கேடாது.
இங்கே பார்க்கல உங்களுக்கு வந்து ரெஸ்யூம். இப்போ சிவி எல்லாம் ரைட் பண்ணலாம். சும்மா ஈக்கிறதுக்கு வீட்லேயே ஈக்கிறதுக்கு சிவி எல்லாம் ரைட் பண்ணி உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணலாம், கண்டென்ட் ஸ்டடி, அடுத்தது பிஸ்னஸ் நேம், பிராண்ட் வைஸ், இப்படி இப்படி எல்லாம் மீக்குது. கொஞ்சம் பெரிய சொல்லலாம். ஓகே, அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஓகேயா, இதில் ஜாப்ஸும் வந்து இதில் மீக்குது. சரியா, அக்கௌண்ட், யூகே டெக்ஸ்ட் கன்சல்டேஷன், அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனிஸ் மீக்குது. இதுல வந்து உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணலாம். சரியா, இது வந்து $45. ஒவ்வொருத்தட ரேட்டிங்கை பொறுத்து தைக்கு ப்ரோ. சரியா, இப்போ இதுல வந்து பாருங்க, $5, $50 இப்படி தைக்குது. எந்தண்டா நீங்க இது எடுத்த வந்து கேக்குது தானே, இஷ்டக்கால தானே வாய்ஸ். இதுல எந்தண்டா இதுல வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து கிளைண்ட்ஸ் வந்து குறவு. விளங்கிச்சு அவங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து கிளைண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்துல வந்து குறவு. என்னண்டா இதுல வந்து நான் இப்ப ப்ரோ சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரோ சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இங்க பார்க்கலும் உங்களுக்கு கேட்டகரி, சர்வீஸ் ஆப்ஷன், அடுத்து வந்து செல்லர் டீட்டெயில்ஸ், அடுத்து வந்து பட்ஜெட், இதே வந்து கவர் பண்ணலாம். சரியா, இப்போ இதில் வந்து இப்போ அவங்களோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண போக்குள்ளட்டு இதுக்கண்டு ஒரு தனி சிஸ்டம் ஒண்டிக்குது. நான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் செல்லு தரையில் வந்து $100. சரியா, $100, $300 ஆக்கள் வந்து ப்ரோவான் ஆக்கள். சரியா, இதில் இப்போ பார்த்தவங்களோட மிச்சம் ப்ரொஃபைல்ஸ் இல்லை. ஒரே ஆள் தான் 4-5 ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி கொண்டு சுற்றி கொண்டு நிற்கிறான். சரியா, இப்போ $100 ரெண்டு வைப்போமே, $100 ரெண்டு சொன்னா உங்களுக்கு இதை வந்து உங்களோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட இதை பொறுத்து நீங்கள் எத்தனை நாளில் கொடுப்பீங்களோ தெரியும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து கேட்டகரி ஒரு கேட்டகரி கொடுத்துக்கிறேன்னு. அடுத்து வந்து பட்ஜெட் வந்து ஒரு எவ்வளோ கொடுப்போம், பட்ஜெட் வந்து $250. பட்ஜெட் $250 அப்ளை பண்ணிவிட்டு டெலிவரி டைம் இதெல்லாம் வந்து கிளைண்ட் சர்ச் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிக்கொண்டு நிற்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸுக்குள்ள மாதிரி தேவையான சொன்னா அந்த மாதிரி ஆக்கள் வருவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு 3 டேஸில் வந்து எங்களுக்கு செஞ்சு தந்துடுவாங்க. அப்போ அன் டைமுக்கு இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல்ஸ் தான் எங்களோட இதில் வந்து காட்டும். இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல்ஸ் தான் காட்டும். நான் ஒரு ப்ரொஃபைலோட கிளிக் பண்ணி காட்டுறேன்னு எந்த மாதிரி ஈக்கிறன்றதை பாருங்க. இவன்ட் ஒரு ப்ரொஃபைல். சரியா, இவன்ட ப்ரொஃபைல் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். போட்டிக்கிறது வந்து I will complete management accounts, bookkeeping and financial analysis. Okay. இப்போ நான் சொல்லியிருந்தேன் தானே உங்கள்கிட்ட, இந்த பேசிக், இஸ்டண்ட், அடுத்த வந்து ப்ரீமியம், இது தான் அந்த சப்ஜெக்ட். இப்போ ப்ரொஃபைலில் வந்து பேசிக்ன்ற ஒரு விஷயம் ஒன்றிக்குது, அடுத்து வந்து ஸ்டாண்ட் லெவல் அண்டிக்குது. இப்போ பேசிக் வந்து ஒரு $200 எடுப்போம். சரியா, அதே வந்து ஸ்டாண்ட் லெவல் வந்து $400 எடுப்போம். அதே வந்து ப்ரீமியம் லெவல்ண்டா $615 இருக்கும். சரியா, இப்போ நாங்கள் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் இவன் ஆன்லைன் லீக்கிறானா இல்லையான்றத காட்டும். சரியா, இப்போ இந்த இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இந்த கிக், அபவுட் திஸ் கிக் அண்டிக்கிறது. இது தான் இந்த ஃப்ரீலான்சிங்கில் முக்கியமான ஒரு விஷயம். இதில் நீங்கள் பிழை செஞ்சீங்களோ இந்த ஃபைவர் அண்ட் அக்கௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும். உங்களோட ஃபைவர் அண்ட் அக்கௌண்ட் வந்து கரெக்ட் ஆகிடும். ரீசன் வந்து மெயினாக வந்து உங்களோட கிளைண்ட் வந்து இந்த விஷயத்தை தான் பார்ப்பான். இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமென்றதை பற்றி ஃபுல்லாக வந்து இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். சரியா, அடுத்த வந்து சர்வீஸ் டைப் பண்ணிக்கிறீங்க, ஃபுல் சர்வீஸ். அடுத்து வந்து அக்கௌண்ட் பேபிள், ஒன் மோர், அடுத்து குயிக் புக்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஃபைனான்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ன்றதை போட்டிக்கணும். அடுத்து அப்படி நிறைய விஷயங்கள் இது வந்து எனக்கு அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் சுட்டியும் வந்து சரியாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இல்லை. இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ பேக்கேஜ்
இங்கே பேக்கேஜ் என்ற சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அடுத்து இங்கே பேசிக், அடுத்து வந்து ஸ்டாண்ட், அடுத்து வந்து ப்ரீமியம். சரியா? இப்போ இதில் வந்து அவன் ஒவ்வொரு ஆப்ஷன் கொடுத்தி. இப்போ எங்கள்கிட்ட கிளைண்ட், இப்போ நாங்கள் ஒரு கிளைண்ட்டாக இருந்தேன்னா எல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ கண்டினியூ பண்ணி அவனை கிளைண்ட் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வாட்ஸ்அப்பில் போய் கண்டெக்ட் பண்ணுறதோ ப்ரைவேட்டாக கண்டெக்ட் பண்ணுறதோ இல்லை. உங்களோட இமெயிலை வந்து கண்டெக்ட் பண்ணுவான். உங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி, இப்போ இவனை கிளிக் பண்ணா இவன்ட செட் வரும் அந்த மாதிரி. அடுத்த பாக்கியிலும் வந்து இந்த ரிவ்யூஸ். சரியா? ரிவ்யூஸ் பாக்கியிலும் ரிவ்யூஸை பார்த்து தான் நாட்கள் வந்து இவனுக்கான ப்ரொஜெக்டை கொடுப்பான். சரியா? இல்லை முஸ்லீம் மக்களும் மிச்சம் மீக்கிறாங்க. விளைஞ்சி தானே சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் இதில் இருக்கிற சப்ஜெக்ட். சரியா? அடுத்த வந்து எங்களுக்கு வந்து பார்க்கலும் வந்து எங்களுக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து அப்படி ஒன்று இல்லை. இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னியில் வந்து எங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும் வந்து நீங்கள் யாரும் மைண்டில் எடுத்துக்கொள்ள வேணாம். சரியா? எங்களுக்கு வந்து எப்பவும் சல்லி கிடைக்கும். நாங்கள் செய்கிற ப்ரொஜெக்டை பொறுத்து எங்களுக்கு வந்து சல்லி கிடைக்கும். அடுத்து வந்து சர்வீஸ் பேக்கேஜ் அப்படியெல்லாம் மீகுது. இந்த சப்ஜெக்டை வந்து நாங்கள் குறைவே பார்க்கோம்ண்டு எனக்கு ஒரு மனசில் தோணுது. என்டெண்டா எல்லா சப்ஜெக்டையும் வந்து படிச்சுட்டு ஒரு விஷயத்தை பார்க்கலட்டு அது கொஞ்சம் எங்களுக்கு ரியலிஸ்டிக்காக விளங்கும். ஓகே. அடுத்து வந்து ரியல் ட்ரூத் சிம்பிள் ஆக்ஷன் ஃபார் யூ. பாருங்க, ஃப்ரீலான்சிங் இஸ் நாட் ஈஸி. யார் நினச்சி கொள்வானா ஃப்ரீலான்சிங் வந்து ஈஸியான ஒரு வேலை என்றதை வந்து திங்க் பண்ணிட வேணாம். ஃப்ரீலான்சிங் வந்து ஈஸி இல்லை. சரியா? ஃப்ரீலான்சிங் வந்து ஈஸியான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. சரியா? பட் ஃபாலோவிங் அ கிளியர் சிஸ்டம் மேக் இட் அச்சீவபிள். சரியா? நாங்கள் அந்த சிஸ்டத்தை புரிஞ்சு கொண்டா போதும். சரியா? ஃப்ரீலான்சிங்கில் எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தேவை, எங்கள் ஸ்கில். அதே வந்து நீங்கள் ஒரு கம்பெனி போகணுண்டா அவனோட எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பான், அதை பார்ப்பான், இதை பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான். ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் வந்து எங்களுக்கான ஸ்கில்ஸ் ஈக்கணும், அதை நாங்கள் வளர்த்து கொள்ளணும். ஓகே, விளங்கிச்சு தானே? அடுத்தது தான் நாங்கள் 90 நாளைக்கு நாங்கள் எப்படி எங்கிற நாலேஜை வந்து வளர்த்து கொள்ள போகிறோம்ன்றதை பற்றியான ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் படிக்க போகிறோம். அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 90 நாளைக்கு. சரியா? 90 நாள்ண்டா எத்தனை? 2 மாதம். 2 மாதமா இல்லை 3 மாதம், சாரி, ஒரு 3 மந்த்துக்குள்ள நாங்கள் எங்களோட நாலேஜ் நாங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறோம்ன்றது தான் எங்களோட அடுத்த செஷன் ஆகிக்க போகுது. இப்போ அடுத்த வந்து மெயினாக வச்சுக்கோங்க, ஃபைனலைஸ் ஒன் ஸ்கில்ஸ். இப்போ ஒரே ஸ்கில்லை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற ஒன்றுக்குமே போய் தர வேணாம். ஒரே ஸ்கில்லை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ரீசன் என்னடா, நீங்கள் எல்லாத்தையும் தலைக்குள்ளே போட்ட பிறகு டென்ஷன் ஆகி மண்டை குழம்பு பேய்த்துடுவீங்க. சரியா? அடுத்த 2வது விஷயம் வந்து கிரியேட் 10 சாம்பிள் ஒர்க்ஸ், சிம்பிள் ஒர்க்ஸ். சாரி, இப்போ நீங்கள் வந்து அந்த நான் போர்ட்ஃபோலியோ வந்து சொன்னேன். நான் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 3வது வந்து செட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில்லை கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிவிட்டு அதை செட் பண்ணுறது. விளங்கிச்சா? அடுத்த வந்து ஸ்டார்ட் டுடே டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் ஃபியூச்சர். என்ன மாதிரி, என்ன சொல்கிறீங்க? இண்டேலிருந்து ஒரு ஃப்ரீலான்சராக மாறத்துக்கு விருப்பமாயிக்கிறீங்களா? ஒரு 90 நாளைக்கு மிச்சம் இல்லை. ஒரு 10 டேஸ், சாரி நைட், 90 நாளைக்கு. 90 நாளைக்குள்ள நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா மாற போறீங்க இந்தியிலிருந்து. அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் நீங்க போடுறதுக்கு விருப்பமா இருந்தண்டா அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். A to Z எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்.
ஓகே. நான் வந்து அஹ், சொல்லுங்க. நீங்க நீங்க சக்சஸ் இதுல ஆ நீங்க சக்சஸ் அந்த ஹிட் ஓ, இதுல இதுல நான் வந்து எனக்கு அந்த தனி ப்ரொஃபைல் சீக்குது. அதை நான் வந்து கிளாஸ்ல வந்து ஷோ பண்ண இப்போ விருப்பம் இல்லை. எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறோம் தாங்க. கம்ப்ளீட் ஆகினோம். கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 90 டேஸ் இருக்கிறத 90 டேஸில் வந்து நான் எப்போ சரி ஒரு நாள் போட்டு காட்டுவேன். எந்தெந்த நான் வந்து இதை ஒரு சிலபஸாக ஒரு கண்டென்ட்டாக நான் ரெடி பண்ணி வச்சிக்கிறேன். அதில் நான் வந்து என்னோட ப்ரொஃபைலை நான் வந்து ஷோ பண்ணுவேன். அந்த டைமுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு பாருங்க. இப்போ உங்களோட கண்டென்ட் எல்லாம் வந்து நானா கிரியேட் பண்ணதில்லை. ஓப்பனாக சொல்றேனே. ஒரு இதில் ஒரு முக்காவாசி கண்டென்ட் வந்து எந்த கண்டென்ட் தான். மத்தெல்லாம் வந்து ஏஐட கண்டென்ட் தான். ஏஐயை வச்சு தான் நான் வந்து சில சில விஷயங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணுறேன். உங்களோட அடுத்த சப்ஜெக்டும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் நான். சரியா, உங்களோட அடுத்த கிளாஸ் சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இதெல்லாம் வந்து உங்களோட அடுத்த கிளாஸுக்கான சப்ஜெக்ட். எல்லாம் வந்து உங்களுக்காக இந்த எஃபெக்ட் போட்டிக்கிறேன். அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் உடைச்சி கொள்ளாமல் இருந்தால் கொஞ்சம் நல்ல விளைஞ்ச சப்ஜெக்ட். இது மட்டும் இல்லை, இன்னும் மீக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்காக வேண்டி தான் ரெடி பண்ணி கொண்டு நிற்கிற இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம். இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கான சப்ஜெக்ட் தான் ரெடி பண்ணி கொண்டு நிற்கிறது. எல்லாமே உங்களுக்காக. இங்கே சாரி, அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் நான் பண்ணல, உங்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்காக வேண்டி தான் இன்னும் நிற்கிறது. கிளாஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் என்ற ஒரு காரணத்துக்காக எடுத்தேன். இதில் நாங்கள் எவ்வளோ சல்லி எடுக்க போகிறோம் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், சல்லி எடுக்க போகிறதே இல்லைன்ட்டு. எங்களோட நாலேஜை நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி மாத்திரம் தான் இப்படி செய்கிறது. எவ்வளோ வேறொரு ரீசனும் இல்லை. உங்களோட கையில் தான் எல்லாம் மீக்குது, சப்போர்ட் பண்ணுறதா இல்லையாண்டு. ஆனால் நான் இந்த கிளாஸை வந்து செஞ்சுக்கிட்டு போவேன். அது யார் வரலாட்டையும் பரவாயில்ல, செஞ்சுக்கிட்டு போவேன். ஏன்டா நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற சுற்றும் இந்த விஷயங்களை வந்து பின்னுக்கால வாராக்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகி. அடுத்த போதாத்துக்கு வந்து இப்போ நாங்கள் ஃப்ரீயாக சாஃப்ட்வேர்ஸ் அப்படி எடுக்கிற ரெண்டு சப்ஜெக்டும் மீக்குது. இப்போ ஃபோட்டோஷாப், அடுத்த வந்து ஃபோட்டோஷாப் மாதிரியான சில விஷயங்களை வந்து எப்படி க்ராக் பண்ணி யூஸ் பண்ணுறது என்றதை பற்றி எல்லாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து வந்து வெப் டெவலப்மெண்ட். அதோட வந்து நாங்கள் நாளை பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பிஸ்னஸ் அண்ட் பிராண்ட். இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வந்து நான் நாளை பார்க்க போகிறேன். அது வந்து பேசிக், ஜீரோ டு ஹை எல்லாம் வந்து பேசிக்காக தான் கொண்டு போகிறேன். அது பிறகு வந்து மற்ற விஷயங்களை செஞ்சுட்டு போகிறேன். இப்போ இன்ஷால்லா நாளைக்கு இதே டைமுக்கு நடக்கும் அப்படியா? இதே டைம் தான் நடக்கும். நாளைக்கு இதே டைம் தான் நடக்கும். ஓகே, அப்ப இது கரெக்டா. 90 நாளைக்கும் இதே டைமுக்கு தான் நடக்கும் அப்ப? ஓ, இதே டைம் நடக்கும். கிளாஸ் வந்து இப்போ என்னண்டா, கட்டாயம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கட்டாயம் எனக்கு வந்து கிளாஸ் ஃபீட்பேக் கொண்டு தாங்க. அப்போ தான் எங்களுக்கு சேனலில் போட்டு ஆக்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க தானே. இப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் கிளியராக விளங்கிச்சா இல்லாட்டி என்ன சரி டவுட்ஸ் கேட்கணுமாண்டா கேளுங்க. இப்போ ஒரு அரவர் டைம் ஒண்டி, ஒரு 45 நிமிஷமா டைம் ஒண்டிக்குது. என்ன சரி டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க. டவுட்ஸ் இருக்குது என்ன சரி. ஃப்ரீலான்ஸுக்கு ஃபைவர் மட்டும் தானே யூஸ் பண்றேன். ஃப்ரீலான்ஸுக்கு வந்து ஃபைவர் மட்டுமல்ல, நான் சொன்னேன் தானே ஃபைவர் மட்டும் இல்லை, அப்ஒர்க் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் நம்ம எங்கட இதே ப்ரொஃபைல் தானே இல்லாட அதுக்கு வேறையா கொடுக்குறேன் ப்ரொஃபைல்? இல்லை, இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி ப்ரொஃபைல் கொடுக்கலாம். இப்போ ஃபைவர்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஃபைவருக்கு நீங்கள் தனியாக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். சரியா, அதே மாதிரி அப்ஒர்க்குக்கும் தனியாக நீங்கள் வந்து அப்ஒர்க் செய்கிறதா இருந்துட்டா அதுவும் வந்து நீங்கள் தனியாக ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதாலும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதாலும், ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறதாலும் இந்த மூணுக்கும் வந்து சேம் ப்ரொஃபைல் தான் ஈக்கணும்.
சரியா? அதுல எப்போ நான் டிஃப்ரெண்டா படாது அந்த டைமுக்கு குழம்பிடும். ஆனா ஃபைவர் அப்வொர்க் பீப்பிள் பெர் ஹவர் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். என்ன ரீசன் என்று சொன்னேன்டா, இப்போ உங்களுக்கு நான் சொல்லிருந்த ஆரம்பத்துல ஒரு ஸ்கில்ஸை தான் நாங்க வந்து அதுல வந்து செஞ்சு கொண்டு போகலாம். ஒரு ஸ்கில்ட பேர்ல வச்சு தான் நான் செஞ்சு கொண்டு போகலாம் அந்த விஷயத்த. ஃபைவர் எல்லாம் வந்து ஒரு ஸ்கில் மூலமா தான் செஞ்சுட்டு போகலாம். எங்களுக்கு 2 3 ஸ்கில்ஸ் வந்து போட்டு செஞ்சுட்டு போத்திக்கலாம். ஆனா இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்ப உங்களுக்கு ஒரு 4 5 ஸ்கில்ஸ் தெரியும் வைங்களேன். உங்களுக்கு வந்து கிராஃபிக் டிசைனும் தெரியும், வெப் டெவலப்மெண்ட்டும் தெரியும், அக்கவுண்டிங்கும் தெரியும், இன்னும் எக்ஸட்ரா 2 3 சப்ஜெக்ட் தெரிய மாட்டு வைங்களேன். உங்களுக்கு ஃபைவர்ல அப்படி 2 3 கண்டென்ட்ல ஓபன் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம், ஒரே டிவைஸ்ல ஓபன் பண்ணதுக்கு இயலாது. வேற வேற டிவைஸ் தேவை. இப்போ உங்கள்ட்ட ஒரு 3 லேப்டாப் இருந்துண்டா, ஒரு லேப்டாப் வந்து கிராஃபிக் டிசைன் மட்டும்தான். எந்த ஒரே சிக்னல்ல தான் செஞ்சுட்டு போகலாம். வேற வேற சிக்னல் எடுக்கிறதுக்கு இயலாது. இப்போ கிராஃபிக் டிசைன் எடுத்துட்டா அது வந்து ஒரு லேப்ல மட்டும்தான் செஞ்சுட்டு போகலாம். அடுத்த லேப்ல வெப் டெவலப்மெண்ட், அடுத்த லேப்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்படி எப்படி அப்படித்தான் செஞ்சுட்டு போகிறதுக்கு தான் அப்படித்தான் ஏலும். நீங்க அப்ப உங்க- எங்களை கண்டெக்ட் பண்றே ஃபைவர்லோட தானே, என்ன வாட்ஸ்அப் அப்படிலாம் கண்டெக்ட் பண்ணல என்ன? ஏலா அப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம். அப்படி சிஸ்டம் செஞ்சு வச்சுக்கிறான். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வாட்ஸ்அப்ல என்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வாட்ஸ்அப்ல வந்து இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக், அப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம், இப்போ அந்த மாதிரி போகலோட்டு எங்களுக்கு ஒரே மை ப்ரொஃபைல் இருந்தேன். அதில் வந்து பெருசா இஷ்யூ ஒன்று போகல. இப்போ அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து தனியாக நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஒன்று திறக்கணும். சரியா? வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன சப்ஜெக்ட் இருந்தா, இப்போ நீ வாட்ஸ்அப்பில் தனியாக ஒரு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் தெரியும் தானே, பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஆ, இருக்கு. அதில் உங்களோட பேரை வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி சொன்னா ஒரு சர்வீஸ் வர போக்கலோட்டி உங்களோட பேரை கொடுக்க மாட்டீங்களே. இப்போ நான் வந்து ம். இப்போ ஏண்ட ப்ரொஃபைலில் வந்து நான் என்ன கொடுத்திக்கிறேன், கொஞ்சம் பிரிங்க, கொஞ்சம் போயிட்டு காட்டுறதுக்கு ஏழுமாண்டு பார்க்குறேன். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்கிரீன் ஷேரில் பார்க்கலுமா உங்களுக்கு? இப்போ நான் போட்டிக்கிற வந்து இப்போ என் வாட்ஸ்அப் நம்பர். சரியா? பின்ன வந்து இப்போ என் கம்பெனியோட லோகோ போட்டிக்கிறேன். பின்னுக்கால வந்து என் விசிட்டிங் கார்டு வந்து போட்டிக்கிறேன், முகமது ரஷாத், COFGOC, என் இமெயிலோட பேர் ஃபோன் நம்பர் போட்டிக்கிறேன். அடுத்தது இந்த நம்பருக்கு கீழே வந்து இப்போ என் நம்பர் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து சேவ் பண்ண மாதிரி காட்டுது தானே? ஆ, ஓ, அப்படித்தானே எல்லாரும் காட்டுது? ஆ, ஆ, கொஞ்சம். பாருங்க, சேவ் பண்ண மாதிரி காட்டுது, காட்டும். சரியா? அப்படி காட்டலாடி ம். சம்டைம் வந்து நார்மல் வாட்ஸ்அப் பண்ணா சம்டைம் வந்து அப்படி காட்டாது. அப்படி இஷ்யூ வந்து 2 3 இஷ்யூ இருக்குது. ஆனண்டா இப்போ என் ப்ரொஃபைல் வந்து எல்லாருக்கும் வந்து சேவ் பண்ண மாதிரி தான் காட்டும். அப்படிதான் செட் பண்ணிக்கிறேன். அதுபோல் வந்து இங்கே பார்க்கல வந்து நான் அபவுட் ஒன்று கொடுத்திக்கிறேன் வந்து த பிஸ்னஸ் எஜுகேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படி கொடுத்திக்கிறேன். ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன்டா, நான் இப்போ உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தேன்டா, இப்போ உங்களோட ஃப்ரீலான்சிங்கிட்ட ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னுக்கால ஒரு என்ன சரி ஒரு இமேஜ் உண்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில், என்ன சரி ஒரு விசிட்டிங் கார்டோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்து நீங்கள் எந்த பேரில் ஆரம்பிக்கிறீங்க, எந்த சரி ஒரு பேர். சரியா? இப்போ நான் இன்றைக்கு முன்னுக்கு நான் பேர் வச்சிருந்தேன் வந்து வெப்சாஃப்ட் அகாடமி என்ற பேர் வச்சிருந்தேன். அடுத்த GM இன்ஸ்டிடியூட் வச்சிருந்தேன். அடுத்த வந்து டெஸ்லா கிரியேட்டிவிட்டி என்று பேர் வச்சிருந்தேன். அப்படி 2 3 பேர் வச்சிருந்தேன். இப்போ அதே மாதிரி இப்போ ஃபோன் நம்பர் அது ஓகே. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இது கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த வந்து செய்றீங்கிறத கொடுக்கலாம்.
இப்போ நீங்கள் வந்து ஷாப் அண்ட் ரீட்டைல் கொடுக்குறீங்களா, ட்ராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செய்கிறீங்களா, ரெஸ்டாரண்ட் செய்கிறீங்களா, மெடிக்கல் ஹெல்த் செய்கிறீங்களா, ஹோட்டல் செய்கிறீங்களா, இப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் போட்டிக்குது, கேட்டகரிஸில் வந்து போட்டிக்குது. இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அடுத்த பிஸ்னஸ் அட்ரஸ். இப்போ பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அப்படி இப்படி இருக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸை கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களோட பிஸ்னஸுக்கு அதுக்கண்டு ஒரு இமெயில் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு வந்து செஞ்சுட்டு போகலாம். அடுத்து இது வந்து இந்த பழைய அப்ளிகேஷன் ஒன்றை லிங்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சதாக இருந்துட்டா அல்லது செஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஓன் ஒரு வெப்சைட் அப்படி செஞ்சிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அதோட லிங்க், அல்லது வந்து இப்போ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் ஒன்ற வெப்சைட் மூலமாக செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதோட லிங்க் வந்து இது பண்ணலாம். அடுத்த வந்து நீங்கள் எப்பப்போ அவைலபிள் இருக்கிறீங்கிறத வந்து இதில் ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு அபவுட் ஒரு டிஸ்கிரிப்ஷன், நீ நீங்கள் எந்த மாதிரியான பர்சன் என்றதை காட்டுறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்திருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு விளங்கின மாதிரி கொடுக்கலாம், அல்லது நீங்கள் ChatGPT கேட்டிருந்தாலும் தந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு பார்க்க மீன் வந்து ப்ரொடக்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து இந்த கெட்டலாக் வந்து கொடுத்திக்கிறேன். கெட்டலாக் கொடுக்குற மாதிரியான சிஸ்டம் சொல்லித்தரேன். இப்போ ஹூ ஆர் வி, இப்போ நான் யாரு என்றதை பற்றி இதில் வந்து கொடுத்திக்கிறேன். இப்போ எங்களோட ஃபோட்டோஸ் லோகோஸ் அப்படியெல்லாம் வந்து எட் பண்ணலாம். நான் செஞ்ச ப்ராஜெக்டில் அப்படியெல்லாம் போட்டு இப்போ என் பேரை போட்டு இப்போ நான் என்னென்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இப்போ என் ப்ரொஃபைல் என்ன மாதிரி அப்படி இப்படியெல்லாம் போட்டிக்கிறேன். இது வந்து பழைய இது. அடுத்த வந்து இப்போ எங்களோட குரூப்பை பற்றியான ஒரு விஷயம் வந்து இதில் போட்டிக்கிறேன். இப்போ நாங்கள் என்னென்ன கோர்ஸ் வந்து நடத்துகிறோம் இந்த மாதிரி அப்படி இப்படி எல்லாம் சும்மா நார்மலாக போட்டிக்கிறேன். அடுத்த வந்து நாங்கள் எங்களோட வெபினாரை பற்றியான ஒரு விஷயம் வந்து போட்டிக்கிறேன். FGOC, ஃபியூச்சர் குரூப் ஆஃப் கம்பெனி. இப்போ நான் உங்களுக்கு அனுப்பின மாதிரி இப்போ இது வந்து என்ன செய்யலாம், உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணினேன்டா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து காட்டும் உங்களுக்கு. விளைஞ்சா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிக்கிற செட்டிங் எல்லாம் வந்து உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ண காட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணாலும் காட்டும். அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஆப்ஷன் ஒன்று உங்களோட சோஷியல் மீடியா வந்து add பண்ணலாம். சோஷியல் மீடியா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, சோஷியல் மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை காட்டும். இப்போ சாரி எத்தனை சோஷியல் மீடியாவில் வந்து இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஸ்டாகிராம் எட் பண்ணலாம். அடுத்து வந்து உங்களோட FB எட் பண்ணலாம். எங்கேண்டா இப்போ இதில் போனோண்டா இங்கடா அந்த ஆப்ஷன் இதில் காட்டுதில்லை. உங்களோட ஃபோன்லேயே பார்க்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ஸ் இருந்துட்டா உங்களுக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து குயிக்காக ரிப்ளை பண்ணுற மாதிரியான சிஸ்டம் வந்து செஞ்சு கொள்ளலாம். அடுத்து வந்து ஒன்று சரி ஓடஸ் வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு ஓடஸை வந்து இதில் வந்து பார்த்து கொள்ளலாம். என்னென்ன ஓடஸ் வந்து ஈகிறன்றதை பற்றி. சரியா? ஃபோனில் இப்போ இந்த கெட்லாக்கை கிளிக் பண்ணி இப்போ இந்த கெட்லாக் கொண்டு பார்த்தோம் தானே, அந்த கெட்லாக்ல இருந்து யார் சரி என்ன பண்ணுவாங்க, கெட்லாக்கை கிளிக் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டேன்னா இங்கே ஓடஸில் வந்து அது செட் ஆகிடும். அது போகிற எங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி அப்படி இப்படியெல்லாம் செஞ்சுட்டு போகலாம். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதை பற்றி பேசுகிறேன்டா நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசிக்கொண்டு போகலாம். நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அடுத்த ப்ளூடிக் வாங்குற மாதிரியான சப்ஜெக்ட். ப்ளூடிக்னா தெரியும் நான் வாட்ஸ்அப்பில் இப்போ ப்ளூடிக் எங்களோட பேருக்கண்டே ஒரு ப்ளூடிக் எடுக்கிற மாதிரியான சிஸ்டம் அப்படி இப்படி என்று நிறைய ஈக்குது. ஓகே, விளங்கிச்சு தானே? என்ன சார் டவுட்ஸ் ஈக்குதா? என்ன சார் டவுட்ஸ் ஈக்குதுன்னா கேட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் ஒன்று தரேன். என்ன சார் டவுட் இருந்தால் கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட சேனல் லிங்க்ஸை வந்து தெரிஞ்ச ஆட்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனெக்ட் ஆகுதுல. திரும்ப ஜாயின் ஆகி பாருங்க சார். திரும்ப ஜாயின் பண்ணி பாருங்க. எனி கொஷன்ஸ்?
Any questions? சரி கொஷன்ஸ் இருக்குதா கேளுங்க. கடைசியில் ஒரு விஷயத்தை சேர்த்து மறந்து போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்க பார்த்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து லைவ் யூடியூப் லோன் பண்ணிட்டேன். ஜூம் லோன் பண்ண கிடைக்கல. ஏசி வேலை இல்லை. மற்ற கிளாஸை சரி அப்படி சரி கொடுத்து பார்ப்போம். மற்ற கிளாஸும் பரவாயில்ல. லைவ் பேச்சு நிற்கிது போலன்னு நினைக்கிறேன். லைவ் வந்து ஓகே. அப்ப டவுட்ஸ் எல்லாம் கிளியர் நினைக்கிறேன். கட்டாயம் கிளாஸ் முடிஞ்சு ஒரு ஃபீட்பேக் கொண்டு தாங்க. கட்டாயம் மறக்காம கிளாஸ் முடிஞ்சு ஒரு ஃபீட்பேக் கொண்டு தாங்க. இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் இந்த மாதிரி போனிச்சு என்றதை பத்தி கட்டாயம். ஓகே, மறந்துடவானம். அப்ப ரெக்கார்டிங் வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல போட்டுரும். அதோட வந்து எங்களோட இதுல போடுறேன். எங்களோட சேனல்ல வந்து அப்லோட் செய்யறேன். பார்க்குறவங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடவான. அடுத்த கொப்பியில கொண்டு வர நோட்ஸ் எடுத்தீங்களோ தெரியா? நோட்ஸ் எடுத்தீங்களோ தெரியா? அப்படி எடுத்திருந்தா நல்ல அதே மாதிரி ஒரு போட்டோ வந்து அனுப்பி விடுங்க. சரியா? எடுத்திருந்தா அதே கொஞ்சம் போட்டோ வந்து பிடிச்சி அனுப்பி விடுங்க. மனசுக்கு ஒரு திருப்தி வந்து தேவைத்தானே. புலவெல்லாம் கிளாஸ் வந்து போட்டுட்டு யூஸ்ஃபுல் இல்லாம புள்ளகள் போனண்டா அது மனசுக்கு ஒரு கவலையா மாறிடும். அது சுட்டியும் படித்த விஷயங்களை ஒரு குறிப்பாக எழுதியோ அல்லது ஒரு ஃபீட்பேக் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தவும். ஓகேயா? அப்ப இன்ஷா அல்லாஹ் கிளாஸை இப்ப நான் என் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே டைமுக்கு சந்திப்போம். ஓகே, பிரியமானில்லா. என்ன சரி டவுட்ஸ் அப்படி என்ன சரி இருந்தா பிரைவேட்டா மெசேஜ் ஒன்று போட்டு கேட்டுக்கோங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.